கூகுள் மீட் போட்டு அந்த மீட்டில் நானே இருந்து என்ன சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குதோ இந்த கடைசியாக பார்த்த இந்த பாடங்களில் என்ன சந்தேகமோ அதை நீங்கள் என்கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். ஸோ 3 ஸ்டேஜ் இருக்குது சந்தேகம் கேட்குறதுக்கு. இன்றைக்கே என்கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். இல்லைன்னா திருப்புதல் வகுப்பில் ஆசிரியர்கள்ட்ட கேட்டு தெளிவு பெறலாம். இல்லை என்றால் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை திரும்பவும் என்னுடைய கூகுள் மீட் வகுப்பிலே உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். ஆக சந்தேகம் கேட்க முடியலைன்ற ஒரு நிலை இதில் இருக்காது. இதில் உங்களை சூப்பர்வைசரை யாரும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் சிவபெருமான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவருடைய கேமராலேருந்து யாரும் தப்ப முடியாது. நம்ம முன்னாடி வந்துட்டு அட்டெண்டன்ஸ் போடுறோமா, இல்லை அட்டெண்டன்ஸ் வேறு யாரையாவது போட சொல்கிறோமா, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் பண்ணால் எனக்கு பின்னாடி கீழ்பிறவி வரும், டாங்கியா அதுலேயும் கால் ஒடிஞ்சு பிறப்பேன் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த நெறிக்கு வரோம். இதுலேயும் நம்ம ஏதாவது விளையாட்டு காமிச்சோம் அப்படின்னா அது பெரிய குற்றம் ஆயிடும். சில இடங்களில் ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னா படிக்காதவன் அந்த தவறை செஞ்சாக்க அந்த பொதுமக்கள் ஏன்டா அப்படி செஞ்சேன்னு கேட்பாங்க. படித்தவங்க இப்போ நான் ஒரு தவறு செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஒன்று தவறுக்கு பனிஷ்மெண்ட்டு, இன்னொன்று நீங்கள் போய் இப்படி செய்யலாமா, படித்தவராக இருக்கிறீங்க நீங்கள் இப்படி செய்யலாமா அப்படி கேட்குறாங்களா இல்லையா? அதுபோல் நீங்கள் ஒரு தவறு செஞ்சாக்க சிவபெருமான் அப்படி கேட்பார், நீ இதை பண்ணலாமா? எவனோ தெருவில் போகிறவன் பண்ணுறான், நீ இதை பண்ணலாமா? உனக்கு -2, அவனுக்கு -1, உனக்கு -2 அப்படின்னு போட்டுருவார். ஆக இந்த சின்ன குழந்தைங்க விளையாட்டுகள் எல்லாம் இல்லாமல் பெரிய சிவபெருமான் விளையாட்டை நாம் விளையாட வேண்டும். அந்த அளவிலே நாம் வகுப்புக்குள்ளே செல்வோம். நமக்கு 2 நூல்கள் இருக்கின்றது. நான் வேணா பொதுவாக சொல்கிறேன், அதை மற்றவங்களும் கேட்டுக்கிற மாதிரி சொல்கிறேன். துதிப்பாடல் பாடி வகுப்புக்குள்ளே நுழைகிறேன். திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவர் இடரும் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே வழிவளமுறை இறையே. அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழின்மை போண்டு நம் குரு மரபுக்கெல்லாம் முதற்குருநாதனாகி பங்கயம் தொளவம் நாரும் வெத்திரப்படை பொறுத்த செங்கையம் பெருமான் நந்தி சிரடி கமலம் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டாரினை தாழ் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல் தாழ் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோம் நீடூழி தழைகமாதோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மாணவர்கள் அனைவரும் இந்த சித்தாந்த விளக்கம் வினாவிடை இந்த நூலோ அல்லது சித்தாந்த விளக்கம் வினாவிடை இந்த நூலோ கையில் வைத்து கொள்ளவும். நம்ம வகுப்புக்குள்ளே நம்ம செல்லலாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கைலைநாதனின் திருவருளால் அமைய பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளையிலே பல்வேறு அறிவு சார்ந்த வகுப்புகளும் பல்வேறு திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதிலே ஒன்று சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற ஒரு பாடத்திட்டம். சைவ சித்தாந்தம் என்கின்ற உயர்ந்த ஞானத்தின் அடிப்படை கருத்துக்களை மிக எளிய முறையிலே வாழ்வியல் உதாரணங்களுடன், அன்றாடம் நாம் சந்திக்கின்ற உதாரணங்களுடன் எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பாடத்திட்டம் சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற பாடத்திட்டம். இந்த பாடம் மிகவும் எளிமையானது. 100 பக்கங்கள் கூட இல்லை, 100 கிராம் கூட வெயிட் இல்லை. அப்படிப்பட்ட வெறும் 100 கிராம்லேயே எத்தனையோ 14 சாத்திர நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற விளக்கங்கள் எல்லாம் இதில் கொடுத்துருக்குறோம்.
அதை படித்தவர்கள் இன்னும் அதிகமான செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஆர்வமாக இருக்குது, இவ்வளோ விஷயம் சைவ சித்தாந்தத்தில் இருக்குதா, சைவ சித்தாந்தம்னா இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டா, இன்னும் நான் மேலே படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆர்வமாக இருக்கின்ற மாணவர்களுக்கும், கைலை அறக்கட்டளையிலே எதுவுமே ஒருவரை நம்பி இல்லை, என்னை நம்பி எதுவுமே இல்லை, இந்த அறக்கட்டளையிலே இந்த ஆசிரியர்களை நம்பித்தான் இருக்கின்றது. ஆக கைலை துரைசாமியை போல 1000 கைலை துரைசாமிகள் உருவாக வேண்டும் என்பதால் இந்த சைவ சித்தாந்த பாடத்தை நடத்தி அதுக்கு ஒரு ஆசிரியர் பயிற்சியும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதுபோல திருவாசகத்தை பாடுவதற்கு பயிற்சி கொடுக்கின்றோம், அதிலே ஆசிரியர்களை உருவாக்குகின்றோம். வட்டெழுத்துக்களை படிக்க எழுத பயிற்சி கொடுக்கின்றோம், அதில் ஆசிரியர்களை நம்ம தயார் செய்கின்றோம். ஆக எல்லாத்துலேயும் இது ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த சைவ சித்தாந்த சுடருக்கும் ஆசிரியர்கள், அதிகாரப்பூர்வ ஆசிரியர்கள், அவர்கள் எந்த மேடையிலே எந்த நாட்டிலே போய் வேண்டுமானாலும் இந்த சுடரிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடத்தை விளக்குவதற்கு அவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள். 14 சாத்திர நூல்களை பற்றி அவங்க பேசுகிறது அவங்க தனித்திறமை. ஆனால் இந்த சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற பாடத்திற்கு அவர்கள் அதிகாரப்பூர்வ ஆசிரியர்கள் என்று நாம் பட்டத்தை வழங்கி சிறப்பிக்கின்றோம். அதற்கு கூடுதலாக இப்போ இந்த பாடத்தை நன்றாக படித்துவிட்டு இதற்கு நான் ஆசிரியராகிறேன் என்று சொல்வது ஒரு ஒரு குறையோடு இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு ஒரு பிகாம் பாடத்திட்டத்திற்கு பிகாம் படித்து முடித்த ஒரு மாணவர், நான் பிகாம் சில அந்த கல்லூரி மாணவர்களுக்கு நான் வகுப்பு எடுக்கிறேன் என்று சொன்னால் எடுக்கலாம், இருந்தாலும் ஒரு எம்காம் படித்தவங்க எடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், பிஹெச்டி பண்ணவங்க எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும், ஏன்னா அவங்களுடைய நாலேஜ் இதை விட அதிகமாக இருக்கும் என்பதால் இப்போ இந்த சைவ சித்தாந்த சுடரை நான் நடத்துகின்றேன் என்று சொல்கின்ற ஆசிரியருக்கு அது மட்டும் போராது, அவருக்கு கூடுதலாக இன்னும் நாம் இந்த பதி பசு பாச ஞானத்தை சொல்ல வேண்டும் என்பதால் நாம் நூலை தேடுகின்ற பொழுது இந்த நூல் நமக்கு கிடைத்தது. இந்த நூல் ஒரு சிறப்பு வாய்ந்த நூல். 7/6/2014 என்று நினைக்கிறேன், எங்கள் ஆசிரியருடைய கையெழுத்து தெரியவில்லை, நல்வாழ்த்துக்களுடன் அப்படின்னு போட்டு இதில் எங்களுடைய குருநாதர் கந்தசுவாமி ஐயா கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இது 2014 எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். நான் 2025 தான் இதை நான் பயன்படுத்துகின்றேன். இந்த நூல் கைலாஷ் பிரிண்டர் என்று சொல்லக்கூடிய சென்னையில் இருக்கின்ற ஒரு கைலாஷ் பிரிண்டர், இவர்கள் மலேசியாவிற்காக தனியாக இதை பதிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நூல் அவர்களிடம் இன்னும் இருக்கிறது. நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த நூல் அவசியம் நீங்கள் பெற்றுக்கொள்ளவும். இப்போ இந்த பாடத்திலே 204 கேள்விகள் இருக்கிறது. இந்த பாடம் அமைந்திருக்கிறது சித்தாந்த விளக்கம் வினா விடை, நன்றாக தெரிந்து கொள்ளவும். இதை எழுதியவர் ஆனந்தராசன் ஐயா. ஆனந்தராசன் என்று சொல்லக்கூடிய பெருமகனார். சைவ சமயத்திற்கு அவர் கிடைத்தது ஒரு மாபெரும் 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 கொடை. ஆனந்தராசன் ஐயா இவர்கள் இந்த இந்த நூலை இயற்றியிருக்கிறார்கள். அந்த கண்டென்ட்டை வச்சு மலேசியாவுக்காக இந்த கைலாஷ் பிரிண்டர்ஸ் பண்ணினது இந்த நூல். அதே கண்டென்ட் உள்ளே இருக்கிற சரக்குன்னு சொல்லுவாங்க, அது சேம். அதை பார்த்து நல்லா இருக்குது, நம்ம திருவாவடுதுறை ஆதீனத்திலே நடக்கின்ற என்ன சொல்கிறது சைவ சித்தாந்த பயிற்சி மையம் அவர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் இந்த பாடத்தை நடத்தினால் நல்லது என்று நம்மளுடைய குருமகா சன்னிதானம் எண்ணியதால் திருவாவடுதுறை ஆதீனத்திலும் அதே நூலை இவர்கள் பதிப்பிட்டிருக்கிறார்கள். உள்ள அந்த முன்னாடி இருக்கிற 4 பக்கங்கள் அட்டை பக்கங்கள் இதெல்லாம் மாறி இருக்குமே தவிர உள்ள இருக்கிற சிலபஸ் கண்டென்ட் சேம். அதே 204 கேள்விகள் தான் இருக்கிறது. ஆக இந்த நூல் அல்லது இந்த நூல், இது ரெண்டும் ஒன்று தான். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களிடம் அவசியம் இருக்க வேண்டும். இது மலேசியாவிலே கிடைக்கின்றது. நம்மளுடைய பேராசிரியை சிவத்திரு கமலா சரஸ்வதி அம்மையார், கமலா சரஸ்வதி அம்மையாரை தொடர்பு கொண்டால் இது கிடைக்கும். இந்தியாவிலே கைலாஷ் பிரிண்டரை தொடர்பு கொண்டால் இது கிடைக்கும். இந்த நூல் திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த பயிற்சி மையத்திலே அமைப்பாளர் அல்லது பேராசிரியர் அவர்களிடம் கேட்டால் ஏதாவது இருந்தால் தருவார்கள். இல்லை என்றால் ஆதீனத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எப்படியோ இந்த நூல் அவசியம். இந்த நூலைத்தான் நாம் படிக்கப் போகின்றோம். வேறு வேறு நூல் இருக்கின்றது. இதே ஆனந்தராசன் ஐயா சித்தாந்த விளக்கம் என்ற பெயரிலே பெரிய நூல் ஒன்று எழுதியிருக்கிறார்கள். அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இதில் வினாவிடைன்னு இருக்குது, அதில் வினாவிடை இல்லாமல் ஒரு தொடர் பாடமாக அது இருக்கும். ஆக நம்முடைய பாடத்தில் முக்கியமாக நம்ம பேர் என்ன இருக்கணும், சித்தாந்த விளக்கம்னு இருக்கணும்,
வினா விடைன்னு இருக்கணும். ஆசிரியர் ஆனந்தராசனாக இருக்க வேண்டும். சித்தாந்த விளக்கம் வினா விடை வேறு ஒரு ஆசிரியர் எழுதியிருப்பார். அதனால நம்ம இந்த நூலை வாங்கும் பொழுது நமக்கு வேண்டிய நூல், நாம் பாடத்திற்காக தேர்ந்தெடுத்த நூல், என்னுடைய குருநாதர் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த இந்த நூல், 10 ஆண்டுகளாக நான் படிக்காமல் என்னுடைய ஷெல்ஃபிலேயே லைப்ரரியிலேயே இருந்த இந்த நூல், கடந்த ஒரு ஆண்டாகத்தான் நான் படித்து கொண்டிருக்கின்றேன். இந்த நூல்தான் நம்முடைய அட்வான்ஸ் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த சுடருக்கு மேல்நிலை வகுப்புக்கு தியரிக்கு இது. டீச்சர் ட்ரைனிங்க்கு வந்து இந்த தியரியை கொடுக்குறோம் மேல்நிலை வகுப்பு. இது போக அவங்க டீச்சராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்னும் பல வசதிகளை நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதுக்கென்று தனி குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவிலே நிறைய இதை விட கூடுதலாக பல காரியங்களை அங்கே செய்கின்றோம். அது இந்த கைலை அறக்கட்டளை 13 குழுக்களிலும் அந்த செய்திகள் வராது. அது டீச்சர் ட்ரைனிங் குழுவில் மட்டும் அதை பேசிக்குவோம். ஆக இது அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பாடத்தை படிக்கிறது. டீச்சர் ட்ரைனிங்னா என்ன? இந்த பாடத்தை படிக்கிறது, இதுக்கு மேலே டீச்சராக ட்ரைனிங் ஆகிறது. ரெண்டுமே சேர்ந்தது டீச்சர் ட்ரைனிங். தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டும் டீச்சர் ட்ரைனிங். வெறும் தியரி அட்வான்ஸ் கோர்ஸ். அந்த அளவில் இந்த பாடத்திற்குள்ளே நாம் செல்லலாம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வகுப்பு நிறைவடையும் பொழுது இந்த கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. ஒருவேளை இந்த கமெண்ட்ஸில் உங்களுக்கு பதிவு செய்ய தெரியவில்லை, நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கவில்லை என்றால் கூகுள் மீட்டிலே நம்முடைய ஆசிரியர்கள் திருப்புதல் வகுப்பு எடுப்பார்கள். அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவங்க இந்த பாடமெல்லாம் ஏற்கனவே படித்தவங்க, ஒரு வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அதனால அவங்க இதை விளக்குவார்கள். இப்படி ஒருவேளை அவர்கள் விளக்குவதும் போதுமானதாக இல்லை என்றால் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது ஒரு தலைப்பு நம்ம முடித்த பிறகு நானே கூகுள் மீட்டில் வந்து நீங்கள் நேரடியாக என்கிட்ட கேள்வியை கேட்டு இந்த சந்தேகத்தை நீங்கள் போக்கிக் கொள்ளலாம். ஆக சந்தேகம் தீர்ப்பதற்கு 3 வழிமுறை இருக்கிறது. ஒன்று இங்கேயே கேட்கலாம், இல்லைனா கூகுள் மீட்டில் ஆசிரியர்கிட்ட கேட்கலாம், அப்படி இல்லைனா கூகுள் மீட்டில் என்னகிட்ட கேட்கலாம். இப்படி பல வழிகளை உங்களுக்கு கொண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இதை ஏன் கூகுள் இதில் யூடியூப்பில் நடத்துகிறோம் அப்படின்னா, இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும். சைவ சித்தாந்தம் பேஸ் கோர்ஸ் படிக்காதவங்க கூட இதை படிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அட்வான்ஸ் கோர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, நான் இன்னும் பேஸ் சைவ சித்தாந்த சுடரே வாங்கலையே அப்படின்னா ஒன்றும் தவறு கிடையாது. யூடியூப்பில் இருக்குது, புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். அதனால் இது வெறும் 100 பேருக்கு மட்டும் போகாமல் 1000 பேருக்கு போகட்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இதை யூடியூப்லேயே நடத்துகின்றோம். இந்த அளவிலே அடுத்து பாட நூலுக்குள் நாம் செல்வோம். பாட நூலிலே இந்த தலைப்புகளை எடுத்து பாருங்கள். கண்டென்ட் என்று சொல்லக்கூடிய பொருளடக்கம். இந்த பொருள் அடக்கத்திலே முதலிலே வருவது தோற்றுவாய் என்று சொல்லக்கூடிய இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம் என்று சொல்லக்கூடியது தோற்றுவாய் என்று பெயர். இதிலே ஒரு 10 தலைப்புகளிலே ஆசிரியர் தொகுத்திருக்கிறார். அடுத்ததாக 2வது சாப்டரிலே நமக்கு கடவுள், அதாவது பதி பசு பாசத்தை பற்றி தானே நம்ம சைவ சித்தாந்த சுடரில் படிக்கிறோம். 2வது சாப்டரில் பதி என்கின்ற இறைவன். நமக்கு அது 4வது அலகு என்று நினைக்கிறேன். பதியின் இயல்புகள் அப்படின்னு நம்ம 4வது அலகில் படிக்கிறோம். அது முழுவதுமே ஆசிரியர் இந்த 2வது சாப்டரில் கடவுள் என்ற தலைப்பிலே கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது 3வதாக உயிர். இது வந்து பசு. நமக்கு 5வது அலகு. அது 5வது அலகு பசுவின் இயல்புகள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதைத்தான் ஆசிரியர் இங்கே 3வது அலகாக கொடுத்திருக்கிறார். 3வது அலகு. அடுத்து 4வது அலகிலே தலை என்று சொல்லக்கூடிய 3 மலங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் 4வது தலைப்புக்கு ஆணவ மலம். நம்மளும் அப்படித்தான் கொடுத்துருக்கோம். அடுத்த 6வது அலகு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆணவத்தின் இயல்புகளை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது கண்மத்தின் இயல்புகளை பற்றி இந்த யூனிட்ல 5வது யூனிட்ல பேசுகிறாங்க. 6வது யூனிட்ல மாயையை பற்றி பேசுகிறார். ஆக இந்த மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை, அது 3க்கும் 3 சாப்டர் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் தெரிந்து கொண்டு கடைசியாக வீடு பேறு என்று சொல்லக்கூடிய நம்ம பாடத்தில் கடைசி அலகு 15வது அலகிலே நாம் எப்படி முக்தி அடைவது, அதுக்கு என்ன வழி, என்னென்ன முக்திகள் இருக்கின்றது, அதெல்லாம் நம்ம கடைசி கொடுத்துருக்க போதில் ஆசிரியரும் இங்கே வீடு பேறு என்கின்றதிலே 7வது தலைப்பாக இந்த புத்தகத்தின் இறுதியிலே அதை கொடுத்திருக்கிறார்கள். இப்படியாக இந்த புத்தகம் ஒரு கேள்வி பதில் அமைப்பிலே அமைந்திருக்கிறது. அதனால தான் இதுக்கு பேர் வினா விடை என்று பெயர். ஒரு மாணவன் வந்து ஒரு கேள்வியை கேட்கறது போலும், அவருடைய சந்தேகத்தை அவர் கேட்கிறாரு ஆசிரியரிடம், ஆசிரியர் அதை தெளிவுபடுத்துகிறார். அது போல இதை அமைத்திருக்கிறார். ரொம்ப கடினம் இது. இந்த நடையெல்லாம் செய்யணும்னா மாஸ்டராக இருக்கும். சும்மா அரைகுறையாக படித்தவங்க இதை பண்ண முடியாது. பதில் எழுதுறது ஈஸி, கேள்வி எழுதுறது கஷ்டம்.
ஆசிரியர் அதெல்லாம் ரொம்ப அழகாக செய்திருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் படித்த மாணவர்களுக்கு தெரியும், நாங்களாம் அதை ரசித்து ரசித்து படிப்போம். இப்படி ஒரு முட்டாள் மாணவனா அப்படின்னு சில நேரத்தில் தோணும். சில கேள்வியை படிக்கும் பொழுது இவ்வளோ ஒரு புத்திசாலி மாணவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி தோணும். இந்த சந்தேகம் கேட்குற மாணவர் யாருன்னு நாங்கள் எண்ணி எண்ணி வியப்பது உண்டு. நம்மளும் அந்த அனுபவத்தை பெறப்போகின்றோம். இதில் முதல்ல கொஸ்டின் நம்பர் 1 அதுக்குண்டான ஆன்சர், 2 ஆன்சர், 3 ஆன்சர், 4 ஆன்சர், 5 ஆன்சர் அப்படின்னு சொல்லி 204 கொஸ்டின்ஸ் கேட்டு 204 கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஆசிரியர். கடைசி கேள்வி சீவன் முத்தர் என்கின்ற தலைப்பிலே 204 கொஸ்டின் நம்பர் 204 அந்த கேள்வி அதுக்கு உண்டான பதில். இப்படி 204 கேள்விகளை கேட்டு பதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த நூலை வாங்கும் பொழுது சரியான நூலைத்தான் நாம் வாங்குகிறோமா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படின்னா ஒன்று சித்தாந்த விளக்கம், இன்னொன்று வினாவிடை, இன்னொன்று ஆனந்தராசன், இன்னொன்று 204 கேள்விகள். இது இருந்துச்சுன்னா ஓகே, இந்த நூலை நம்ம வாங்கிக்கலாம். அது கருப்பாக இருந்தாலும் சரி, சிகப்பாக இருந்தாலும் சரி, நம்ம வாங்கி கொள்ளலாம். இந்த அளவிலே நான் பாடத்திற்குள் நுழைவோம். நான் அப்படியே படித்து அதில் கொஞ்சம் கடினமாக இருக்கிறத மட்டும் நான் விளக்க போகிறேன். ஏன்னா தமிழில் தானே இருக்குது. அது இங்கிலீஷில் இருந்ததுன்னா நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். தமிழில் இருக்குது, நம்ம தமிழில் நடத்துறதுனால சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டு அடுத்தடுத்த இதுக்கு நம்ம போகலாம். அந்த அளவிலே முதல் கேள்வி, ஃபர்ஸ்ட் சாப்டர் தோற்றுவாய். இந்த பாடத்துக்கான பதி, பசு, பாசம், வீடு பேர், அதை பற்றிய ரொம்ப ஈஸியான சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர் இன்ட்ரடக்ஷன், செகண்டு பதி, அடுத்தது பசு, அடுத்தது 3 பாசம், பாசத்தில் ஆணவம், கண்மம், மாயை. இதெல்லாம் தாண்டின உடனே நமக்கு கிடைக்கிறது முத்தி என்கின்ற வீடு பேர். மொத்தம் 7 சாப்டர் தான் இதில் இருக்குது. அதில் முதல் சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஆசிரியர் சமயங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே என்னென்ன கொஸ்டின்ஸ், என்னென்ன சந்தேகம்லாம் நமக்கு வருதோ அதெல்லாம் அவரே ஒரு சந்தேகமாக கொஸ்டினாக எழுதி அதுக்கு அவர் ஆன்சர் கொடுத்து ரொம்ப அருமையாக இதை படைத்திருக்கிறார்கள். ஐயாவுடைய திருவடியை நினைந்து 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 வணங்குகிறோம். இவங்கெல்லாம் இறைவனே பிறப்பெடுத்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இறைவனே நமக்காக இதெல்லாம் அருளி இருக்கின்றார் ஆனந்தராசன் என்ற பெயரிலே. சரி, முதல் கேள்வி நான் படிக்கிறேன். கேள்வியையும் படித்து பதிலையும் படிச்சுக்கிட்டே போகிறேன். இதில் ஏதாவது புரியலைன்னா குறிச்சிக்கிட்டு நீங்கள் கடைசியாக கமெண்ட்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். இப்போ மாணவர் முதல்ல கேள்வி கேட்குறார், சமயம் என்பது யாது? சமயம்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா என்னன்னு கேட்குறார். இறைவன் உயர்ந்தோர் வாயிலாக மக்கள் கை கொள்ளுதற்கு உரிய குறிக்கோளையும் அதனை அடைவதற்கு பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளையும் வகுத்து உணர்த்தியுள்ளான். ஒரு வார்த்தையும் லீகல் டாக்குமெண்ட்ல போடுற மாதிரி, பாண்டு பேப்பர்ல போடுற மாதிரி இருக்கு. இவ்வாறு இறைவனால் அக்கால இடங்களுக்கு, அந்த இடத்துக்கு, அந்த காலத்துக்கு, 1947 ஒன்று, 1987 ஒன்று, பெருமான் சொன்னது போல திருமுறைகள் எல்லாம் இப்படி கரையான் அரிச்சு போய்விட்டதே அப்படின்னு கலங்கிய ராஜராஜ சோழன் எல்லாரும் அழுதப்போ காலத்திற்கு என்ன தேவையோ அதை தந்தோம். கரையான் அரிச்சதை பற்றி கவலைப்படாத, இருக்கிறது 18,500, அதில் பஞ்சபுராணம் இருக்கு, அதையாவது பாடு, யாம் விரும்பும் அர்ச்சனை பாட்டே ஆகும், ப்ளீஸ் திருமுறை பாடு என்று சிவபெருமான் கெஞ்சி இருக்கிறார். அப்படி இந்த காலத்திற்கு பொருந்துமாறு இறைவன் எப்படி அமைக்கிறார் அப்படின்னா, அறிவிக்க பெற்ற நெறிகளே சமயமாகும். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் இது, இனிமேல் நீங்கள் எந்த மேடையில் பேசினாலும் நீங்கள் சொற்பொழிவு செய்யும் பொழுது சமயம் என்றால் என்ன? நம்ம சில நேரங்களில் என்ன பண்ணுறோம், சமயம் மேன்மைகோள் சைவ நீதி, சைவம்ங்கிறது சமயமா மதமா? ரிலீஜியன்னா என்ன? மதம் தானே. மதமா ஜாதியா உட்பிரிவா? அப்படிலாம் நமக்கு சந்தேகம் வருது. ஆசிரியர் ஒரு சமயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஒரு சமயம் என்றால் 2வது லைன்ல இருக்கு, உரிய குறிக்கோளையும், ஒரு குறிக்கோள் இருக்கணும். சமயம் எதுக்கு அப்படின்னா ஒரு குறிக்கோளுக்காக அது இருக்க வேண்டும். குறிக்கோள் இருக்க வேண்டும். அது மட்டும் இருந்தால் பத்தாது, அதனை அடைவதற்கு பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளும் இருக்க வேண்டும். இது மேனேஜ்மெண்ட்ல நம்ம சொல்லுவோம், கோல் இருக்கணும். கோலை அடைகிறதுக்கான டாக்டிக்ஸ் சொல்லுவோம். ஒன்று விஷன், மிஷன், டாக்டிக்ஸ், ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இலக்கை நம்ம அடைய வேண்டும். இப்போ கைலை அறக்கட்டளையிலே 50,000 பேரை பஞ்சபுராணம் பாராயணமாக பாட வைக்க வேண்டும். இது நம்முடைய இலக்கு. ஓகே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? சும்மா தினந்தோறும் இது எங்கள் இலக்குன்னு சொல்லிட்டு இருந்தா முடியுமா?
அதற்கு உண்டான ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள். மேன்மைகள் சைவ நீதி என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், நம் சைவத்திற்கு குறிக்கோள் இருக்கிறது, அதை அடைவதற்கான இலக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற சமயங்கள், மேன்மை கொள்ளாத சமயங்கள் எல்லாம் என்ன இருக்கு என்றால் குறிக்கோளே இல்லை. இந்த சமயம் இருப்பதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். இன்னொரு சமயம் இருக்கிறது, குறிக்கோள் என்று ஒன்று சொல்லுகிறது, அது தவறான குறிக்கோளாக இருக்கிறது. இன்னும் ஒரு சமயம் இருக்கிறது, குறிக்கோள் சரியாக இருக்கிறது, அதை எப்படி பின்பற்றுவது என்பதை பற்றி அவர்கள் சொல்லவே இல்லை. எல்லாரும் முக்தி அடையணும், எல்லாரும் முக்தி அடையணும், எல்லாரும் முக்தி அடையணும், எல்லாரும் அதுக்கு எல்லாரும் என்ன சொல்றது, ஹெவனுக்கு போகணும், ஹெவனுக்கு போகணும், ஹெவனுக்கு போகணும். ஹெவனுக்கு எப்படி போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும்னாக்க எல்லாரும் போக முடியாதுல்ல. இளைஞர்கள் ஓடி போயிடலாம். வயது முதிர்ந்தவர்கள் எப்படி போறது, அவங்களுக்கு தனி பாதை வேணும். மாற்றுத்திறனாளிகள் எப்படி போறது, அவங்களுக்கு தனியா வீல் சேர் போற மாதிரி ஒரு பாதை வேணும். எல்லாருக்கும் ஸ்டெப்ஸ் வைக்க முடியாது. ஆக சைவ 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 சமயம் மட்டுமே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று உயிர்களின் பக்குவ நிலைக்கு ஏற்றாற் போல் இப்படி படிப்படியா ஏறி போங்க. எங்க ஊர்ல கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வச்சா நல்லா குடுமி, இல்லைன்னா மொட்டை அப்படி சொல்லுவாங்க. அப்படிதான் மற்ற சமயங்கள் இருக்கின்றன. நம்முடைய சமயம் அப்படி இல்லை, மொட்டையாகவும் இருக்கும். திருப்பதிக்கு போயிட்டு வந்தா திருப்பதிக்கு போகும்போது நல்லா குடுமி இருக்கும், திருப்பதியிலேருந்து வரும்போது மொட்டை இருக்கும். அதுபோல அப்போ அதுக்கு தேவையானது போல நமக்கு நெறிகள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. சரியில என்னென்ன பண்ணணும், கிரியையில என்னென்ன பண்ணணும், யோகத்துல என்ன பண்ணணும், ஞானத்துல என்ன பண்ணணும்னு தனித்தனியாக 1000 அருளாளர்கள், ஒருவர் அல்ல. மற்ற சமயங்களிலே ஒரே ஒரு அருளாளர், ஒரே ஒரு அருளாளரை வைத்துக்கொண்டு இவ்வளவு செய்கின்றார்கள், இவ்வளவு ஆடுகின்றார்கள், பாடுகின்றார்கள், அடக்குகின்றார்கள், ஒடுக்குகின்றார்கள். 1000 அருளாளர்கள் இருக்கின்றார்கள். எத்தனை பேர் இருக்காங்க. திருவள்ளுவர் இருக்காரு, திருமூலர் இருக்காரு, மெய்கண்டா இருக்காரு, 27 திருமுறை ஆசிரியர்கள் இருக்காங்க, 10 சித்தாந்த ஆசிரியர்கள் இருக்காங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்தவங்க 100 பேர் இருக்காங்க, அருணகிரிநாதர் இருக்காரு, தாய்மானவர் இருக்காரு. எத்தனை 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 செல்வங்களுக்கு அதிபதியாக நம்ம இருக்கிறோம் பாருங்க. ஆக சமயம் என்றால் அதற்கு ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகளை அந்த சமயமே வகுத்து சொல்ல வேண்டும். இது இரண்டும் இருந்தால் சமயம், இது இரண்டும் இல்லை என்றால் அது வெறும் ஒரு சமயத்துக்கு நல்ல சமயத்துக்கு உண்டான ஒரு டெக்ஸ்ட் புக், அவ்வளவுதான். ஆக நாம் ஏன் மேன்மைகள் சைவ நீதி சொல்ல, மேன்மைகள் சைவ நீதி விளங்கு உலகம் இல்லாமல் சொல்றீங்களே, அப்படி என்ன மேன்மைகள் சைவ நீதி அப்படின்னு கேட்டாங்கன்னா, குறிக்கோள் உள்ளது, அதை அடையும் வழிமுறை உள்ளது, அதனால் மேன்மைகள் சைவ நீதி அப்படின்னு எடுத்து சொல்லுங்க. உயிர்கள் அறிவித்தால்தான் அறியும். அறிவிக்கக்கூடிய நிலையில இருக்கின்றவர்கள் அறிவிக்கிறது இல்லை, அதனால அறிய வேண்டிய உயிர்கள் அறியறது இல்லை. அதனால அது இஷ்டத்துக்கு அது வளருது. இப்போ உங்களுக்கு இந்த பொறுப்பை இறைவன் கொடுக்கின்றான். என் மூலமாக மெய்கண்டார் உங்களுக்கு அருளுகிறார். இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்று நடத்த வேண்டும். நம் சமயம் குறிக்கோள் சமயம். இறைவனுடைய திருவடி நிழலை, பேரானந்தத்தை, சச்சிதானந்தத்தை, இறைவனுடன் இரண்டர கலந்து நிற்கின்ற ஒரு நிலையை, பிறவியற்ற ஒரு நிலையை அனைத்து உயிர்களும் அடைய வேண்டும் என்பதே நம் சமயத்தின் நோக்கம். அதை எப்படி அடைவது? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருவமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84 லட்சம் யோனி பேதங்களிலே பிறந்து 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 நான் எனது என்பதை விட்டு இருவினை ஒப்பாகி, அதனால் மல பரிபாகமாகி, அதனால் சக்தி நிபாதமாகி, அதனால் நாம் முக்திக்கு செல்வோம். இதற்கு இந்த வளர்ச்சி நிலைக்கு இப்போ நான் முனைவர் கைலை துரைசாமி, பிறக்கும் போதே எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து வரும்போதே முனைவராக வந்துட்டேனா. முதல்ல கிண்டர் கார்டனில் படித்தேன், எல்கேஜி யூகேஜி அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்திலே படித்தேன், ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அப்புறமா என்னுடைய என்ஜினியரிங் டெக்னாலஜி யூஜி என்று சொல்லக்கூடிய பட்டப்படிப்பு படித்தேன். அதுக்கப்புறம் பட்ட மேற்படிப்பு படித்து முனைவரானேன். அதுபோல் நம் சமயம் சொல்லுகிறது, முதல்ல நீ சரியை படி, அப்புறமா அது பாஸ் பண்ண உடனே கிரியை படி, அப்புறம் யோகம் படி, அப்புறம் ஞானம் படின்னு படிப்படியாக ஏற்றி நம்மளை முனைவராக்குகின்ற ஒரே சமயம் நம் சமயம். ஆகையால் மேன்மைகள் சைவ நீதின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, எல்லா சமயங்களும் இறைவனால் உணர்த்த பெற்றவை எனில் அவை வேறு வேறு வகையாய் இருத்தற்கு காரணம் என்ன? அருமையான கேள்வி கேட்கிறார் மாணவர். இப்போ மாற்று சமயத்தில் இருக்கிறார்கள், உதாரணத்திற்கு சொல்கின்றேன், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை படைத்தது யார் என்று ஒரு கேள்வியை ஒரு கிறிஸ்தவரிடம் கேட்டால் அவர் சொல்லுவார், அவங்க சாமி படைச்சதா சொல்லுவார்.
ஓகே, சொல்லட்டும், வணங்குகிறோம், வாழ்த்துக்கிறோம். சைவ சித்தாந்த மாணவனுக்கு தெரியும் அது. கிறிஸ்தவங்கிற படித்தவர் கிறிஸ்தவ சிவன், சிவனோ யாரோ ஒருத்தர். இஸ்லாமியர்களை படித்தவர் அல்லாஹ் படைச்சாரு, இவர் படைச்சாரு, அவர் படைச்சாரு, இவரை படைச்சாரு அப்படின்னா, அப்போ அனாதியில் இருக்கின்ற பதி என்ற ஒன்று இல்லை. பதிகள் அப்படின்னு பல பதிகள் இருக்கு, இன்னும் பல பதிகள் வரும். இது என்ன அரசியல் மேடையா? ஆக எந்த சமயத்தினராக இருந்தாலும், எந்த பிறவியாக இருந்தாலும், எதற்காவது ஒரு ஒரு உயிருக்கு உடல் இருக்கிறது என்றால் சிவபெருமான் ஒருவன் மட்டுமே கொடுக்க முடியும். பிறவியை யாராவது நிறுத்த வேண்டும் என்றால் அவன் ஒருவனே நிறுத்த முடியும். இதுல நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். இப்போ மாணவர் சரியான கேள்வியை கேட்கிறார் ஆசிரியர்கிட்ட. இப்ப சிவபெருமான் தான் படைச்சாருன்னா எல்லாரையுமே சிவனடியாரா படைச்சிருக்கலாமே. சும்மா எதுக்கு வேற வேற சமயங்களை படைச்சு விட்டுட்டு அப்புறம் அவங்களுக்குள்ள சண்டையை வர வச்சுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை இது? சிவனுக்கு தெரியும் பதி பசு பாசம், சிவனுக்கு தெரியும் சரியை கிரியை யோகம் ஞானம், எல்லா பிள்ளைங்களையும் சரியையில் படைச்சு விட்டு வளர்க்க வேண்டியது தானே அப்படின்னு மாணவர் கேட்கிறார். ஆசிரியர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். கல்வி சாலையில் மாணவர்களின் தகுதிக்கும் விருப்பத்திற்கும் தக்கபடி வேறு வேறு பாடங்களும் வகுப்புகளும் அமைந்துள்ளன. இப்போ நம்ம +2 முடிச்சுட்டு ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறோம். கல்லூரிக்கு போகும் பொழுது நம்ம பிரான்ச் செலக்ட் பண்ணுறோம். பிகாம் போகலாமா, பிஇ போகலாமா, எம்பிபிஎஸ் போகலாமா அப்படின்னு. ஒரே ஒரு பாடம் தான் சரியான பாடம், எம்பிபிஎஸ் தான் குட் அப்படின்னா இந்த உலகம் தமிழ்நாடு பூரா எம்பிபிஎஸ் இருக்க வேண்டியதானே. அப்புறம் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க. இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த இன்ஜினியரிங், அந்த இன்ஜினியரிங், 16 இன்ஜினியரிங் இருக்கு. ஏன் வச்சுருக்காங்க? God loves varieties. God loves fun. God loves a difference. God என்ன பண்றாரு? ஒரு ஆன்மாவுடைய பக்குவத்திற்கு தகுந்தபடி இந்த ஆன்மா இந்த காலத்துல இதை விரும்பும், அதற்கு ஒரு ஏற்பாட்டை அவர் செய்கிறார். அப்படி கல்லூரியில எப்படி எல்லா மாணவர்களுக்கும் ஒரு கோர்ஸ் தான் இல்லாம அவங்க விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் வேறு வேறு பிரான்ச் டிபார்ட்மெண்ட் பாடங்கள் இருக்கிறதோ அதுபோல அண்டர்லைன் பண்ணிக்கங்க, உயிரின் பல்வேறு பக்குவ நிலைகள், உயிர்கள் பல்வேறு பக்குவ நிலைகளை உடையனவாதலின், உயிர்கள் எல்லா உயிரும் ஒரே மாதிரி இல்லையே. இந்த வகுப்புல இப்போ நீங்க அட்டன் பண்ற எல்லாரும் ஒரே அறிவோடவா இருக்கும்? ஒரு வீட்டில் பிறந்த 5 குழந்தைங்க ஒரே மாதிரியா இருக்கு? ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்கிற ஒரு 3 பேர் ஒரே மாதிரியா புரிஞ்சுக்கிறாங்க? கைலை துரைசாமி கிட்ட படிக்கிறவங்கள விடுங்க, கந்தசாமி ஐயா கிட்ட படிச்சவங்கள விட்டுருங்க. தட்சிணாமூர்த்தி கிட்ட படிச்ச 4 பேர் ஒரே பாடத்தை படிச்சாங்களா? சிவபெருமான் தானே பாடம் நடத்தி 4 பேருக்கு தான் நடத்தி 4 பேரும் ஒன்னா புரிஞ்சுக்கல. 4 பேரும் 4 மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் தெக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு, ஒருத்தர் வடக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு, ஒருத்தர் ஈஸ்ட், ஒருத்தர் வெஸ்ட்ன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சிவபெருமான் நேரடியாக நடத்தின பாடத்துல 4 பேர், பெரிய 4000 பேர் இருந்தாங்க. அதுல யாரோ சில பேருக்கு சரியா கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் கதை இல்லை. 4 பேருக்கு நடத்தினாரு. 4 பேரும் 4 விதமா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படி? அப்படிதான் இருக்கு இந்த உயிர்கள் எல்லாம். வேறு வேறு பக்குவ நிலைகளை உடையனவாதலின், நம்ம பின்னாடி படிக்க போறோம். அட்வான்ஸ் கோர்ஸ் ஆசிரியர்கள் நீங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. உயிர்கள் ஆணவ மல பிடிப்பிலே இருந்த பொழுது எல்லா உயிர்களுக்கும் ஒரே அளவிலே ஒரே மாதிரி ஆணவம் பிடிக்கவில்லை. 2 தோசை கருகி போச்சு அப்படின்னு எடுத்தோம்னா 2 தோசையும் ஒரே மாதிரி ஒரே அளவுல கருகவில்லை. ஒன்று ரொம்ப கருகி போச்சு, ஒன்று கொஞ்சம் கருகி போச்சு, ஒன்று சென்டரில் கருகி போச்சு, ஒன்று சைடில் கருகி போச்சு என்று சொல்வது போல எல்லா உயிர்களும் ஃபர்ஸ்ட்லேயே முதல் உடம்பை கொடுக்கும் பொழுதே அதற்கு முன்னரே அந்த ஆணவமல மறைப்பு என்பது ஒவ்வொரு உயிருக்கும் வேறு வேறாக இருந்தது. ஆகையால் இறைவன் வேறு வேறாக படைக்கிறார். அதனால அவரவர் தகுதிக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப வேறு வேறு நெறிகள் இறைவனால் உணர்த்த பெற்றன. இப்போ கொஞ்ச நாள் நீ இஸ்லாமியரா இருந்துட்டு வா. நம்ம இஸ்லாமியரா இருந்திருப்போம், இல்லாம எப்படி இருந்திருப்போம்? அந்த ரூட்ல போனாக்க, இப்போ நம்ம ரூட்டு போறப்ப நான் கந்தரவுக்கோட்டையில் இருக்கேன், சென்னைக்கு போகணும். எனக்கு 2-3 ரூட் இருக்கு. தஞ்சாவூர் போயிட்டு அப்படியே கும்பகோணம் வழியா ஃபாஸ்டா போயிடலாம், திருவையாறு வழியா, இல்லைன்னா இந்த பக்கம் திருச்சி போயிட்டு இப்படி போகலாம். நான் ஒரு ரூட்டை எடுத்து நான் போறேன். அதுபோல ஒரு ஆன்மாவும் அதோடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் இறைவன் வேறு வேறு நெறிகளை அமைத்து கொடுக்கிறான்.
இந்த காலத்துல இதை பண்ணிட்டு நீ வா. இந்த காலத்துல பிரம்மா 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 பிரம்மான்னு தினந்தோறும் விளக்கேத்து. அப்புறமா அவனுக்கு நல்ல அறிவு வளர்ந்த பின்னாடி பிரம்மா இல்லை பெருமாள் 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 பெருமாள்னு விளக்கேத்து. பெருமாள் அதுக்கப்புறம் உனக்கு அறிவு வளர்ந்த பிறகு பெருமாள் உனக்கு அருள் செய்த பிறகு பெருமாள் இல்லை பெருமான் 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 பெருமாள் இல்லை பெருமான் என்று சிவபெருமானுக்கு விளக்கேத்து அப்படின்னு பக்குவத்தில் நம்மளை கூட்டிகிட்டு போறாரு. அதனால்தான் வெவ்வேறு சமயங்கள் இருக்கின்றன. ரொம்ப எளிமையான பாடம். இந்த ஆசிரியரை போல வேற யாரும் எளிமைப்படுத்த முடியாது. கடினமான பாடத்தை எளிமையாக்குறது நம்ம ஐயா ஆனந்தராசன் ஐயா. எந்த ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அந்த ஹோட்டலில் என்ன இருக்கு? சப்பாத்தி இருக்கு. திங்கக்கிழமை சப்பாத்தி, செவ்வாய்க்கிழமை தோசை, புதன்கிழமை இட்லி மட்டும். அப்படி ஒரு ஹோட்டல் இருந்ததுன்னா நம்ம போவோமா? அதுக்கு அவன் சொல்கிறான் லிஸ்ட்டு, மெனு கார்டே கொடுத்துட்றான். சப்பாத்தி, தோசை, பூரி, வடை, பொங்கல், ஏதோ கொடுக்குறான். பக்கம் பக்கமாக இருக்குது. அது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கடைசியாக 2 இட்லி தான் ஆர்டர் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதை பார்த்துட்டு ஒன்று அந்த விலையை பார்த்த உடனே பயமாயிடும். 2வது என்ன இருக்குன்னு சும்மா பார்க்கலாமே அப்படின்னு பார்த்துட்டு கடைசியாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது 2 இட்லி சாப்பிட்டா போகிறோம்னு நினச்சிருப்போம். அதை தான் ஆர்டர் பண்ணுவோம். சிவபெருமான் உயிர்களுக்கு வெரைட்டிஸ் கொடுக்குறார். அனுபவி ராஜா அனுபவி, எதை அனுபவிக்கணும் நீ அனுபவி அப்படின்னு கொடுக்குறார். ஆகையால் தான் நெறிகளும் சமயங்களும் வேறு வேறாக இருக்கின்றன. பகுத்தறிவாளன் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பான், இதெல்லாம் நீங்கள் அவனுக்கு எடுத்து சொல்லணும். சிவபெருமான் தான் ஒரே கடவுள் சொல்றீங்க, நம்மளாம் ஏன் வேற வேற மாதிரி இருக்கோம் அப்படின்னு கேட்போம். நமக்கு உள்ள இருக்கிறது வேற வேற மாதிரி இருக்கு, அதனால வெளியில வேற வேற மாதிரி பண்றாரு சிவபெருமான் அப்படிங்கிறத அவனுக்கு எடுத்து சொல்லணும். 3, சமயங்கள் எவ்வகையில் வேறுபடுகின்றன, எவ்வகையில் ஒன்றுபடுகின்றன. சமயத்தை பற்றின ஒரு மேலோட்டமான ஒரு கேள்வியை மாணவர் கேட்கிறார். சமயங்கள் தம் தம் சிறப்பு கொள்கைகளில், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சிறப்பு கொள்கைன்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் பொது கொள்கைன்னு ஒன்று இருக்கு. பொதுவாக நான் ஒரு சிவனடியார், பொதுவாக நீங்களும் சிவனடியார், நானும் சிவனடியார். நீங்களும் சிவனை வழிபாடு செய்கிறீங்க, நானும் சிவனை வழிபாடு செய்கிறேன். நீங்களும் திருமுறைகள் பாடுறீங்க, நானும் திருமுறைகள் பாடுறேன். நீங்களும் சைவஸ்தானம் படிக்கிறீங்க, நானும் சைவஸ்தானம். ஆனால் ஏதோ ஒன்று ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. ஐயா 10,000 பேருக்கு வகுப்பு எடுக்கிறார். மேபி இதில் இருக்கிற எல்லா மாணவரும் 10,000 பேருக்கு வகுப்பு எடுத்திருக்க மாட்டீங்க இது வரைக்கும். இனிமே எடுங்க, 1,00,000 பேருக்கு எடுங்க. ஆக ஏதோ ஒன்று பொதுவானது ஒன்று இருக்குது, சிறப்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த வகையிலே எல்லா சமயங்களும் சிறப்பு கொள்கைகளில் வேறுபாடு உடையன. அதாவது அடிப்படை கொள்கைகள், நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள், அவற்றில் பின்பற்றும் மந்திரங்கள், கிரியைகள் முதலியவற்றில் தனித்தனி அமைப்பும் போக்கும் இருக்கும். அவங்க இறைவனை ஒரு மாதிரி வழிபடுவாங்க, முழங்கால் போட்டு இப்படி வழிபடுவாங்க. இது அவங்களுடைய வழிபாட்டு முறை, இதுல வேறுபாடு இருக்கும். அப்புறமா இன்னொரு சமயத்துல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அவங்க நமாஸ் பண்ணுவாங்க. அது அவங்க சமயத்துல இருக்கு, எதுவும் தவறு கிடையாது. இதெல்லாம் அந்தந்த சமயத்திற்கான வழிமுறைகள். இதை நம்ம என்ன சொல்றோம்? சிறப்பு கொள்கைகள் அப்படின்னு சொல்றோம். பொதுவான கொள்கைகள், காமன் த்ரெட், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படித்தவங்களா இருந்தாலும் படிக்காதவங்களா இருந்தாலும் சில இதை காமனாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறோமே, அதுபோல் எல்லா சமயங்களிலும் பொதுவாக என்ன இருக்கும் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணிக்கங்க, எழுதிக்கங்க. ஏன் நான் சொல்கிறதெல்லாம் நீங்களே பண்ண ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அண்டர்லைன் பண்ணுங்கன்னு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நான் சொல்லாமலே நீங்கள் அண்டர்லைன் பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த சமயமாக இருந்தாலும் கொல்லாமை, வாய்மை, இரக்கம், எவ்வுயிருக்கும் அன்பாய் இருத்தல், மனம் மொழி மெய்களை கட்டுப்பாட்டில் வைத்தல் போன்ற நல் ஒழுக்கங்களை எல்லா சமயங்களும் வலியுறுத்துகின்றன. இதுதான் அக்ராஸ் த போர்டு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் எந்த சமயமாக இருந்தாலும் இதை காமனாக எல்லாரும் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சமயம் மாட்டை வெட்டி சாப்பிடலான்னு இருக்குதா? நிச்சயம் இருக்கு. பசுமாட்டை வெட்டி சாப்பிடலான் இருக்கு. சமயம் என்ன சொல்லணும்? கொல்லாமை சொல்லணும். உயிர்களை வெட்டி சாப்பிடாத ஃபர்ஸ்ட் சொல்லணும். கொல்லாமை, வாய்மை, தர்மம், நியாயம், நியதி, இதெல்லாம் நம்ம சிவபெருமான் தான் நம்பர் 1. எதையும் நியதி இல்லாமல், நியதியை மீறி எதையும் செய்ய மாட்டார்.
வாய்மை, இரக்கம் கொள்ளுதல், உயிர்களின் மேல் இரக்கம் கொள்ளுதல், இதெல்லாமே நம்மளுடைய வள்ளல் பெருமான் சன்மார்க்க சங்கத்தில் அவர் சொல்லியிருப்பார். முதல்ல ஜீவகாருண்யம். ஜீவனாகிய நான் இன்னொரு ஜீவனுக்கு நான் காருண்யம் பண்ணலை, நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கல, அதுக்கு உணரலை, அதுக்கு உதவி செய்யலை அப்படின்னா எனக்கு எப்படி இறைவனை தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு உயிருக்கு இன்னொரு உயிரையே தெரிஞ்சுக்க முடியலைன்னா எப்படி இறைவனை தெரிஞ்சுக்க முடியும்? என் பக்கத்தில் இருக்கிறவன் பசியோடு உட்காந்துருக்கும் போது நான் எப்படி சாப்பிட முடியும்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். தர்மசாலைகளில் உணவு கொடுத்தாரு, சைவ சித்தாந்தம் அப்புறமா நடத்தும். பசியோடு இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு இங்கே வா, பதி பசு பாசனம், அரே ஏதாவது இட்லி தோசை இருக்கா சொல்லு, அப்புறம் பார்க்கலாம் பதி பசுலாம் சொல்லிடும். அவனுக்கு முதல்ல கொஞ்சம் சாப்பிட கொடுத்துட்டு உட்காரு, பதின்னு ஒன்று இருக்குது, அப்படியா சொல்லுங்க கேட்போம். ஒரு 10 நிமிஷமாவது கேட்பான். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டாலும் பசியோடு இருக்கும்போது அவனுக்கு அதை சொன்னால் புரியாதுங்கிறதுனால வள்ளல் பெருமான் அன்று ஏற்றிய அந்த அடுப்பு இன்றும் எரிந்து கொண்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் அதில் உணவு எடுத்துக்கொள்கிறார்கள். அதுபோல அவர் இரண்டாவதாக சொன்னது ஜீவகாருண்யமும், அடுத்ததாக அவர் சொன்னது கொல்லாமை. ஜீவகாருண்யத்தில் ஒரு பார்ட்டு கொல்லாமை. ஜீவன் மேலே அன்பு வைக்கிறோம் அப்படின்னா ஆட்டை அறுத்து சாப்பிடுவோமா, கோழியை அறுத்து சாப்பிடுவோமா? அது கத்துது. கடவுளே கடையில் நின்றுக்கிட்டு இருக்கான், அது உள்ள கையை விடுறான், அவன் அறுக்கிறவன் அப்படின்னு ஓடி ஓடிங்க, ஐயோ விட்டுரு 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 அப்படின்னு அப்படியே அது நடுங்கி எல்லாம் ஒன்னா போகுது. அதை போய் கழுத்துல பிடிச்சி கொண்டு வந்து மிஷினுக்குள்ள விட்டு கட் பண்ணி இவன் எனக்கு தொடைய முதல்ல கொடுன்னு கேட்குறான். தொடக்கறி வேணும் கேட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா எனக்கு முழங்கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு, எல்லாம் சிவபெருமான் தான் இதெல்லாம் பண்றான். அவன் ஒரு ஏமாந்தவா இருக்கான். ஆக எல்லா உயிரிடமும் அன்பாய் இருத்தல், மனம் மொழி மெய்களை கட்டுப்பாட்டில் வைத்தல். அப்படியே அலைய விடுங்கன்னு எந்த சமயமும் சொல்லாது. ஆக எந்த சமயமாக இருந்தாலும் சில சமயங்கள் மாட்டை அரைச்சு சாப்பிட சொல்லுது. ஆனந்தராசன் ஐயா அதை மறைச்சிட்டார். இல்லைன்னா அந்த சமயம் இந்த அடிப்படை கருத்துக்களை கூட அந்த சமயம் வலியுறுத்தவில்லையே அப்படின்னு அந்த சமயத்தை நினைத்து நாம் வருத்தப்பட வேண்டும். கொல்லாமை, வாய்மை, இரக்கம், எவ்வுயிருக்கும் அன்பாயிருத்தல், மனம் மொழி மெய்களை கட்டுப்பாட்டில் வைத்தல் போன்ற நல் ஒழுக்கங்களை எல்லா சமயங்களும் வலியுறுத்துகின்றன. இதான் நல்ல ஒழுக்கம். நீங்கள் சினிமா பார்க்குறோம், எந்த சினிமாவாக இருந்தாலும், அது தெலுங்கு படமாக இருந்தாலும், இங்கிலீஷ் படமாக இருந்தாலும், தமிழ் படமாக இருந்தாலும், பழைய காலத்து படமாக இருந்தாலும், இக்காலத்து படமாக இருந்தாலும், எக்காலத்து படமாக இருந்தாலும், தர்மம் ஜெயிக்கும், தர்மம் வெல்லும். அதுதான் கான்செப்ட். வில்லன் கடைசியாக ஒன்று அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா கொன்னுடுவாங்க. வில்லன் ஆணவம், வில்லன்னா இது ஆணவமலம். வில்லன் தோற்றுருவார், கதாநாயகன் ஜெயிப்பார். இப்படித்தான் படம் எடுக்கணும். ஏதாவது ஒரு படம் கதாநாயகனே தோற்று போயிடுவார், வில்லனே ஜெயிச்சிருவார், வணக்கம்னு படத்தை முடிச்சாங்கன்னா அந்த படம் ஓடாது. தியேட்டரில் கல்லால் அடிப்பாங்க. ஏதோ ஒரு கமலஹாசன் படம், ஒரு படத்தில் முடிவை பாலச்சந்தர் மாற்றி எடுத்திருந்தார். பயங்கர எதிர்ப்பு வந்துருச்சு. என்ன படம்னு தெரியல, யாராவது பதிவிடுங்க அந்த படம். கமலஹாசன் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், அப்புறமா அது மேரேஜ் செட் ஆகாது. என்னம்மா 21 டைம்ஸ் பார்த்துருக்கேன் அந்த படத்தை, பேர் மறந்துட்டேன். யாராவது பதிவிடுங்க. கமலஹாசன் டபுள் ஆக்டிங். படத்தை மறந்துட்டேன் பாருங்க. சரி, ஆக எந்த சினிமாவாக இருந்தாலும் கடைசியாக வில்லன் ஜெயிக்க வேண்டும். தர்மம். இல்லை என்னம்மா அது? கமலஹாசன் ஒருத்தர் அப்பு மாதிரி சர்க்கஸ் எல்லாம் பண்ணுவார். இன்னொரு இந்த ஸ்ரீலங்கா அதெல்லாம் வரும். புன்னகை மன்னன் 21 டைம்ஸ் பார்த்துருக்கேன். பேரை மட்டும் மறந்துட்டேன். புன்னகை மன்னனில் ஒரு தர்மம் தோக்குற மாதிரி பாலச்சந்தர் முதல்ல எடுத்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, தியேட்டருக்கெல்லாம் வந்தாச்சு, ஏகப்பட்ட எதிர்ப்பாயிடுச்சு. அப்புறமா அதை மாற்றிட்டு புது எண்டு வச்சு அபூர்வ சகோதரர்கள், புன்னகை மன்னன், நான் சொல்கிறது புன்னகை மன்னன், அபூர்வ சகோதரர்கள் பற்றி எனக்கு தெரியல, புன்னகை மன்னன் தான் நான் சொல்கிறது. புன்னகை மன்னன் அருமையான பாட்டு. முதல் பாடல் இருக்கே, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதை
சரி, சினிமாவுக்கு போயிட்டோம். ஆக ஆக எப்படி அந்த எந்த சினிமாவாக இருந்தாலும் கதாநாயகன் ஜெயிக்கணும், வில்லன் தோக்கணும். அதுபோல எந்த சமயமாக இருந்தாலும் கொல்லாமை என்பதை வலியுறுத்த வேண்டும். கொல்லாமை என்பதை வலியுறுத்த வேண்டும். அடேங்கப்பா எவ்வளோ போடுறாங்க பாருங்க. பதி பசு பாசம் கேட்டா கம்முன்னு உட்கார்ந்துருக்கிறீங்க. சினிமா பேரு கமல் அப்படின்னு சொல்லிட்ட உடனே சலங்கை ஒலி, அபூர்வ சகோதரர்கள், அபூர்வ ராகங்கள், அபூர்வ புன்னகை மன்னன், கல்யாண ராமன். அடாடாடாடா நீங்கெல்லாம் சைவ சித்தாந்த மாணவர்கள் எல்லாம் எதுல ஏற்கனவே எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்கன்னு எனக்கு இப்ப தெரியுது. புரிஞ்சிருச்சு. இப்ப நான் சித்தாந்தத்துல ஒரு சந்தேகம் கேட்கிறேன், எவ்வளவு பதிவு வருதுன்னு பாக்குறேன். அமைதியா இருப்பீங்க. சரி. ஆக இந்த அடிப்படையில எந்த சமயமும் மாறாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் எல்லா சமயமும் நம்முடைய சகோதர சமயம் என்று சொல்லுகின்றோம். சில சமயங்கள் மாட்டை அறுத்து சாப்பிடலான்னு சொல்லுது. சரி, இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வேரியேஷன் வந்து சில இப்போ வெளியில நான் இருக்கேன், என்னுடைய நான் ட்ரெஸ் பண்றது, நான் மோதிரம் போட்டுக்கிறது, நான் செயின் போட்டுக்கிறது, இப்படி சில பேர் இருப்பாங்க. சிலர் வெறும் ரிங் மட்டும் போடுவாங்க, செயின் போட மாட்டாங்க. சிலர் அப்படி வெளிப்புறத்துல டிஃபரன்ஸ் தெரிந்தாலும் எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் ஆன்மாக்கள், அதுல ஒன்றும் வேறுபாடு கிடையாது. அதுபோல இந்த சமயத்துல இப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, அது ஒரு சமயம் இருக்கு. இப்படி சொல்றாங்க, இது ஒரு சமயம் இருக்கு. இப்படி சொல்றாங்க, இது ஒரு சமயம் இருக்கு. வெளிப்புறத்துல இதெல்லாம் இருந்தாலும் எல்லா சமயங்களும் எதை வலியுறுத்துகிறதுனா, பொய் பேசாத, நல்லதை நின, நல்லதை பேசு, நல்லதை செய்ய, பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காத, தீமைகளை செய்யாத, பாவங்களை செய்யாத, இதைத்தான் சொல்லுது எல்லா சமயம். அதனால அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், பொது கொள்கை அப்படின்னு சொல்றோம். சரி, இது பொதுவாக 3 கேள்விகளை கேட்டு 3 கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு ஆசிரியர். 4வதா நம்ம பாடத்துக்குள்ள வர்றாரு. இந்த சைவ சமயம் விமலா தேவி கவலைப்படாதீங்க, நம்ம படத்துல மாத்திடுவோம். சைவ சமயம் என்பது சைவ சமயத்தின் சிறப்புகளாக குறிக்க தகுவன யாவை அப்படின்னு மாணவர் கேட்கிறார். இப்ப நம்ம சைவ சித்தாந்த சுடர் பாடத்தை நீங்க எடுத்துக்கணும். சைவ சமயத்தின் சிறப்புகளாக நம்ம சைவ சித்தாந்த சுடரில் குறிக்கப்பட்டவை யாவை? நம்முடைய மாணவர் ஒருத்தர் வந்து அதுக்கு ஒரு அக்ரோனிம்னு சொல்லுவாங்க, ஒரு நினைவு ஊற்றத்துக்கு ஒன்று கொடுத்திருந்தார். நம்முடைய சமயம் எப்படிப்பட்ட சமயம் அப்படிங்கிறத நம்ம விளக்கியிருந்தோம். அதை வந்து எந்த பக்கத்துல இருக்கு? சைவ சித்தாந்த சுடர் ஆசிரியரை தேட வேண்டியது. நம்முடைய சமயம் லாஜிக் பேஸ்டு அது மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோமே, 2வது அழகுன்னு நினைக்கிறேன். ஓகே, பக்கம் 14 சைவ சித்தாந்த சுடர் நூல்ல நம்முடைய சமயம் என்ன படிச்சிருக்கிறோம்? தர்க்க ரீதியானது, லாஜிக் பேஸ்ட். எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கும், சும்மா நான் நினைச்சேன் பண்ணேன் அப்படின்னு வராது. வெரி குட். 14வது பக்கம் 14. தர்க்க லாஜிக் பேஸ்டு, சயின்டிஃபிக் அறிவியல் பூர்வமானது, வரலாற்று தொன்மையுடையது, நடைமுறைக்கு எளியது, உலகளாவியது, முற்போக்கு சிந்தனைகளை உடையது, இப்படி இன்னும் பல சிறப்புகளை உடையது நம்முடைய சமயம். ஜானகி சிதம்பரம், எல்லோரும் அவங்க கொடுத்துருக்கிறத எழுதிக்கங்க. ஹெல்பஸ். நான் ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சிருந்தேன், அதை அந்த நூலையே ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுத்துட்டேன், அதனால எனக்கும் மறந்து போச்சு. ஹெல்பஸ், ப்ளீஸ் ஹெல்பஸ். ஹெச்ல ஆரம்பிக்கும் ஒன்று. ஹெச்னா என்ன? நம்ம சமயம் ஹிஸ்டாரிக் சமயம், தொன்மையுடையது. ஈல ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை ஈஸி டு அடாப்ட். யார் வேண்டுமானாலும் நம்ம சரியை கிரியை யோகம் ஞானங்கிறத யார் வேண்டுமானாலும் நாளையிலிருந்தே கூட ஃபாலோ பண்ணலாம். மற்ற சமயத்துக்காரவங்க கூட அடுத்த மணி நேரத்திலிருந்து நம்முடைய சமய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம். அவ்வளவு எளிமையானது. எல் ஃபார் லாஜிக், லாஜிக் பேஸ்ட். எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கும். லாஜிக்னா என்ன? காரண காரியம்னு சொல்லும். இது நெருப்பு இல்லாம புகையாது, நெருப்பு இருந்தால்தான் புகை வரும். லாஜிக். புகை வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருப்பு இருக்கு என்ற அர்த்தம். நெருப்பை நம்ம பார்க்கல, புகையத்தான் பார்க்குறோம். இங்க பார்த்தா ஏதோ புகை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருப்பு இருக்கு. நெருப்பை நீ பார்த்தியா? நான் பார்க்கல, புகையத்தான் பார்த்தேன். அப்புறம் நெருப்பு இருக்குன்னு சொல்ற? புகை இருந்தா நெருப்பு இருக்கு, நெருப்பு இருந்தா புகை இருக்கு. சித்தாந்தத்துல சொல்லுது, சர்க்காரியவாதம்னு பேர். அப்படி நமக்கு நம்ம இது எல்லாமே இங்க எங்கெங்க படிக்கிறோங்கிறத இதையும் நோட் பண்ணிக்கணும். இந்த புத்தகத்திலே நீங்க எப்படி நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இதுல பேஜ் நம்பர் என்ன? பேஜ் நம்பர் 14. நம்ம SS சுடர், நீங்களே ஒரு SUDAR இல்லைன்னா சுடர்னு எழுதிக்கிட்டு சுடர்ல பேஜ் 14ல இது வருது அப்படின்னு இந்த புத்தகத்துல குறிச்சுக்கணும்.
இந்த புத்தகத்தில் எங்கே குறிச்சிக்கணும், இதில் நம்மளுடைய ஆனந்தராசன் ஐயாவுடைய கொஸ்டின் நம்பர் 4 அப்படின்னு அதில் குறிச்சிக்கணும். 4 அப்படின்னு அவர் போட்டு வச்சு கொஸ்டின் 4 எதுன்னு தெரியாமல் போயிடும். கொஸ்டின் 4ல் இதை பேசுகிறோம். நாளைக்கு நம்ம இதை படிக்கும் பொழுது இந்த நூலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம வகுப்பு எடுக்க போகிறோம், இது வரைக்கும் மாணவர், இனிமேல் நம்ம ஆசிரியராக போகிறோம். அப்போது நமக்கு இது மட்டும் பத்தாது. ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சின்ன கையில் ஐயா சின்னதாக சொல்லியிருக்காரு, இவங்க ஆனந்தராசன் பெரிய ஐயா பெருசாக சொல்லியிருப்பாங்க. ஸோ பெருசாக படித்தா தான் சின்னதையாவது நம்ம போய் வெளியில் சொல்ல முடியும். ஆகையால் இதோட பேஜ் நம்பரை இங்கே குறிச்சிக்கணும், இதோட பேஜ் நம்பரை இங்கே குறித்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போது ஐயா என்னென்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சிம்பிளாக 6 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். ஹெல்பஸ், HELPUS அப்படி வருது. ஐயா என்ன சொல்கிறாங்க, சைவ சமயம் தனக்கே உரிய சிறப்பு கொள்கைகளை கைவிடாமலே எல்லா நெறிகளும் இறைவனால் வகுக்கப்பெற்றவை என்னும் உண்மையையும் ஏற்று போற்றும் சமய பொது நோக்கு உடையது. விவேகானந்தர் சிகாகோவில் போய் பேசினார். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னார். எப்படி சொன்னார்? சிவபெருமான் தான் படைச்சது, அப்பன் ஒருத்தன், அப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க பிரதர் சிஸ்டரா இல்லாமல் வேற எப்படி இருக்க முடியும்? மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லும் பொழுதே அவர் சிவபெருமான் அனாதி பதி ஒருவன், அவனே கிறிஸ்தவர்களாகிய உங்களையும் இந்துவாகிய என்னையும் படைத்தவன். அதனால தான் நான் சொல்கிறேன், யூ ஆர் மை சிஸ்டர் அண்ட் பிரதருங்கிறத அப்படியே சைவ சித்தாந்த வகுப்பை ஒரே ஒரு வெல்கம் அட்ரஸ்லேயே கொடுத்துட்டார். அதனால தான் விவேகானந்தர்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சிகாகோவில் அவர் பண்ண அட்ரஸ், அதுதான் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி விவேகானந்தா ராக் போயிருந்தேன். அவர் அங்கே தான் என்லைட்டன்மெண்ட் ஆனது. அங்கே உட்காந்து ஒரு 3 நாள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் பார்வதி அம்மா பகவதி அம்மனை பார்த்து வேண்டிக்கிட்டே இருந்திருக்கிறார். அவருக்கு ஞானம் பிறந்துருச்சு. நானும் அந்த இடத்துல உட்காந்து வேண்டி பார்த்தேன். அங்கே வாட்ச்மேன் வந்து, ஐயா இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, கீழே போய் உட்காருங்க அப்படின்னு தட்டி எழுப்பி விட்டுட்டான். அதனால எனக்கு என்லைட்டன்மெண்ட் வரல. அடுத்த முறை 3 days போய் அங்கேயே உட்காந்துருக்கு போகிறேன். ஆக நம்முடைய சமயம் பொது நோக்கு உடையது. இப்போ வேறு சமயத்துக்காரவங்க நம்மகிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா நம்ம கோச்சிக்கக்கூடாது. பாவம் சின்ன பையன் போயிட்டு போகிறான், சரிப்பா போயிட்டு போ, சரிப்பா மாட்டை வெட்டி சாப்பிட்லான் இருக்குதானே, அப்படியே சாப்பிடுப்பா. பசுமாடு இல்லை, பசு கண்ணுக்குட்டியையும் வெட்டி சாப்பிடு போ. நல்ல சமயம், நல்ல சமயத்தில் இந்த சந்தேகத்தை கேட்ட நல்லா அப்படின்னு நம்ம சமயம் எல்லோரையும் அக்காமடேட் பண்ணக்கூடிய சமயம். எப்படி நம்ம இந்திய நாடு எல்லா மொழிகளையும் எல்லா மதத்தினரையும் எல்லா ஜாதிக்காரவங்களையும் இந்த பாரத மாதா தாங்கிக்கிட்டு இருக்காளோ, அதுபோல் நம்மளுடைய சைவ சமயம் அனைத்து சமயங்களையும் தாங்கி இடம் கொடுத்து அவங்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது நம்முடைய சமயம். ஆகையால் இது பொது நோக்கு உடைய சமயம். குறுகிய கண்ணோட்டத்தில் இது பார்க்கறது இல்லை. இதோட பிள்ளைங்க தான் மற்றதாக இருக்க முடியும், இதோட வேரியண்ட் தான் மற்றதாக இருக்க முடியுமே தவிர இதை விட பெரிதாக எதுவும் இருக்க முடியாது. ஒரு ஆலமரம் இருக்குது, ஒரு ஆழம் இலை கிடக்குது, இன்னொரு இடத்துல ஆழம் பழம் கிடக்குது, ஆழம் விதை கிடக்குது. அப்படி வேணா சிலது சிதறி கிடக்கலாம். இது மரம் போன்றது. அதனால் இதை விட பெரிது எதுவும் இல்லைங்கிறதுனால நம்முடைய சமயம் பொது நோக்கு உடைய சமயம். எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரையும் அரவணைச்சு, இப்போ நம்ம கையில் அறக்கட்டளையில் ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்போம். வீட்டில் அண்ணன் தம்பிகளே வேற வேற மாதிரி இருக்கும். ஒரே அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்க வேற வேற மாதிரி இருக்கும். இங்கே அறக்கட்டளையில் 300 ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு எப்படி தெரியும்? ஒரே மாதிரி பொதுத்தன்மையாகிய சிவபக்தி சிவத்தொண்டு அதில் ஒன்றா இருக்கிறாங்க. மற்றபடி வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் நம்ம அரவணைச்சு ஒரு பொது நோக்கோடு நம்ம கொண்டு போகிறோம். ஏன் இந்த சமயத்துக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டது அது. சும்மா சமயத்தை எக்ஸாமுக்காக இப்போ எக்ஸாம் சமயத்தில் மட்டும் படிக்கக்கூடாது. சமயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற்ற வேண்டும். அதுக்கு பேர் தான் நிட்டை கூடுதல் என்று பெயர். நம்முடைய சமயம் பொது நோக்கு உடைய சமயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்நெறி வெறும் சமயமாக மட்டும் அல்லாமல் அளவை அடிப்படையை உடைய தத்துவமாகவும் உள்ளது. அண்டர்லைன் பண்ணிக்க. வேற யாரும் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. எந்த சமயமும் சொல்ல முடியாது. அத்தனைக்கும் லாஜிக் இருக்கு, அத்தனைக்கும் மெஷர்மெண்ட் இருக்கு. சும்மா தோராயமா எதையும் பேசுறது இல்லை. ஒரு ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னாக்க ஒரு வெயிட்டாக இருந்துச்சு, ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம் 15.5 கிலோ இருந்ததுன்னு சொல்லுவோம். கரெக்டாக சொல்லுவோம். காலையில் வர்றீங்களா அப்படின்னு மற்ற சமயம் சொல்லணும். நம்ம சமயம் 7:20க்கு வர்றீங்களா அப்படி சொல்லுவோம்.
சாயங்காலம் பார்க்கலாமா அப்படின்னா, சாயங்காலம்னா என்ன? 4 மணி சாயங்காலம், 5 மணி சாயங்காலம், 7 மணி சாயங்காலம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு சாயங்காலம்னா நைட்டு 12 மணி கூட சாயங்காலம் தான். இப்போ நம்ம சைவ சித்தா ஏதாவது ஒரு லாஸ்ட் டேட் போடுறோம்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் இன்னைக்கு என்ன டேட்? 21. ஓகே, சைவ சித்தாந்தச்சோட டீச்சர் ட்ரைனிங் பதிவு செய்வதற்கு லாஸ்ட் டேட் 21/8/2025 அப்படின்னு ஒரு சர்க்குலர் போட்டால் அனைத்து வெளிநாடுகளிலும் அன்றைய ஒர்க்கிங் அவர் ஈவினிங் 5 o'clock முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு தேதியில் சாயங்காலம் 5 மணிக்கு லாஸ்ட் டேட்டு முடியுதுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் அப்படியா இருக்கு? 12 மணிக்கும் டைம் உண்டு. அப்படி சில ஞானிகள் அதை எடுத்துக்கிட்டு போவாங்க. இன்னும் சில ஞானிகள் காலையில் 6 மணி வரைக்கும் உண்டு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு போவோம். இப்படியெல்லாம் பல்வேறு வகையாக இருந்தாலும் நம் சமயத்திலே எதை சொன்னாலும் பதி என்ற ஒன்று இருக்கிறதுன்னு சொன்னா சும்மா சொல்லிட்டு போறது கிடையாது, அதை ப்ரூவ் பண்றாங்க. நீயே பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது தனி சமயம் கிடையாது, இது உலக உண்மை. நீ பார்த்துக்க. ரகசியம் சூரியன் எங்க உதிக்குது தெரியுமா? சூரியன் கிழக்க உதிக்குது. அப்படி கிடையாது, போய் பார்த்துக்க. நல்லா பார்க்கணும்னா நீ இதுக்கு போ, கன்னியாகுமரிக்கு போ. வெளியில வர்றதுக்கு முன்னாடியே தெரியும், போய் பார்த்துக்க. சாயங்காலம் பார்க்கணுமா, இந்த பக்கம் பாண்டிச்சேரியில் போய் பார்த்துக்க. அப்படி எல்லாத்தையும் ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக அளவை அடிப்படையை உடைய தத்துவமாகவும் உள்ளது. இதுதான் ஒரு ரூல்ஸ், இது இப்படித்தான் அப்படின்னு கொடுக்கின்ற ஒரு சமயமாக இருக்கிறது. எனவே சமயம் தத்துவம் என்னும் இரு வகை நோக்கில் சைவ சித்தாந்தம் என்றும் சித்தாந்த சைவம் என்றும், எப்படி சொன்னாலும் ஒன்று தான். சைவ சித்தாந்தம்னு சொன்னாலும் ஒன்று தான், சித்தாந்த சைவம் சொன்னாலும் ஒன்று தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே நம்ம பேசுகிற சைவம் சாப்பாட்டு சைவம் இல்லை. சைவம் என்றால் சிவம் என்று பொருள். சிவத்துடன் தொடர்புடையத்திற்கு பெயர் சைவம்னு பெயர். இங்கே நம்ம சைவ சித்தாந்தம், சில பேர் இந்த கோர்ஸில் சேர்றதில்ல, சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்க தான் சாப்பிடணும், சேரணும் போல் இருக்கு. நம்ம சிவனையே விடலாம், ஆனால் இந்த கறியை விட முடியாது. அதனால எனக்கு இந்த கோர்ஸ் வேண்டான்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டே இரு, நல்லா சாப்பிடு அப்படின்னு இறைவன் இன்னும் கொஞ்ச காலம் இங்கேயே இருந்து அவங்களை சாப்பிட வச்சுக்கிட்டு இருப்பார். சமயம் தத்துவம் என்னும் இருவகை நோக்கில் சைவ சித்தாந்தம் என்றும் சித்தாந்த சைவம் என்றும் வழங்கப்பெறுகிறது. சைவ சித்தாந்தம் என்ற பெயர் இந்நெறிக்கே உரிய தத்துவ கொள்கையை குறிக்கும். சித்தாந்த சைவம் என்ற பெயர் அத்தத்துவ கொள்கையின் வழி ஒழுகும் சமயத்தை குறிக்கும். மூன்றாவதாக, உண்மைகளை வெறும் நம்பிக்கைக்கு உரியதாக மட்டும் கூறாமல், நம்ம ஏதோ கண்மூடித்தனமா இருக்காங்க, கல்லுல கடவுள் இருக்குன்னு சொல்றான், அப்படிலாம் நம்ம பகுத்தறிவாளன் பேசுறானே, உண்மைகளை வெறும் நம்பிக்கைக்கு உரியதாக மட்டும் கூறாமல். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சைவ சித்தாந்தம் ஏன் படிக்கணும்? சரியில் இருக்கும் பொழுது கடவுள் அங்கேதான் இருக்காரு, இங்கெல்லாம் இல்லை. கடவுளுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு நம்ம தப்பு பண்ணலாம், பார்க்க மாட்டாரு. கண்ணு இங்கே தானே இருக்கு. அவருக்கு முன்னாடி நின்று பண்ணதான் தவறு, பின்னாடி போய் பண்ணலாம், யாருக்கு தெரிய போகுது? இதெல்லாம் நம்ம ஆரம்ப நிலையில நம்ம அப்படி நினச்சிக்கிட்டோம். கொஞ்சம் நம்ம இறைவனை உள்ள வழிபட ஆரம்பிச்சிட்ட பிறகு இங்கே வெளியில இருக்கிற இறைவன் உள்ளேயும் இருக்கிறாருன்னு அனுபவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்புறம் இறைவனை உள்ளேயே நம்ம பார்க்குற பிறகு கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் நமக்கு தோணாது. சித்தர்களெல்லாம் தினந்தோறும் கோயிலுக்கு போகிறது கிடையாது, போக வேண்டிய அவசியம் நமக்கு தோணாது, தேவையில்லை. இங்கே தானே இருக்காரு, அப்புறம் இவர் இங்கே விட்டுட்டு நான் கோயிலில் போய் யாரை பார்க்க போகிறேன்? கோவிலில் இருக்காரா இல்லையா சந்தேகமாக இருக்கு, ஆனால் இங்கே இருக்கிறாருன்னு தெரியும். இங்கே இருக்கிற உண்மையை விட்டுட்டு நான் அங்கே போய் ஏன் பொய்யை தேடணும்னு சொல்லி சிலர் கோவிலுக்கு போக மாட்டாங்க. பகுத்தறிவாளன் போகாமல் இருக்கிறது முக்கியம் இல்லை, சைவத்தில் உயர்ந்தவர்களும் கோவிலுக்கு போக மாட்டார்கள் சிலர், நான் உள்ளேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுபோல் இது ஒரு வெறும் நம்பிக்கைக்கு உரியது, நான் சொல்கிறேன் நீ நம்பு அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. இதுக்கு தான் சைவ சித்தாந்தம் படிக்கணும். ஏன் விளக்கேற்றுறோம்? சைவ சித்தாந்தத்தில் நமக்கு விளக்கம் இருக்குது. ஏன் தேங்காய் உடைக்கிறோம்? தேங்காய் உடைக்கணுமா? வேறு ஏதாவது வழி இருக்கா? எல்லாமே இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவுக்கு பொருத்தமான முறையில் அவற்றை காட்டி நிறுவுவது இச்சமயம். ப்ரூவ் பண்ணுறது இந்த சமயம். இதுதானே நமக்கு வேணும். இதனால தான் இதை நம்ம சயின்டிஃபிக்னு சொல்கிறோம். இன்னைக்கு நம்ம பாடத்தில் ஆசிரியர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அறிவியல் பூர்வமானது அப்படின்னாக்க அதை நிறுவக்கூடிய தகுதி உடையது இது நம்முடைய சமயம். 4வது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்.
நீங்க எந்த நாட்டுல வேணாலும் போய் உட்கார்ந்து, பக்கத்துல ஃப்ளைட்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவர் சும்மா இருந்தா விட்டுருங்க. அவர் ஏதாவது நம்மளோட இதை தவறா பேசினாருன்னா நீங்க இந்த கேள்வியை கேளுங்க. உங்க சமயத்தோடைய பொது கொள்கை என்ன, சிறப்பு கொள்கை என்னன்னு கேளுங்க. உங்க சமயத்தோட கடவுள் யாரு, அவருடைய குணங்கள் எத்தனை, அவர் அனாதியா, அவருக்கு யாருக்கிட்ட இருந்து சக்தி வருது, இதெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க. உயிர்கள் எங்க இருந்து வருது, எங்க போகுது, ஏன் பிறக்குது, ஏன் வித்தியாசமா பிறக்குது, ஏன் பல சமயங்கள் இருக்கு, எதுக்கும் பதில் சொல்ல முடியாது. அது பாட்டுக்கு பிறக்குது, அது அது என்னைக்காவது ஒரு நாள் செத்து போயிடும். பிராப்தம், விதி, பாவ புண்ணியம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு நாள் செத்து போயிடும். செத்து போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ஜட்ஜி வந்து உட்காருவார். ஓகே, கருப்பாக இருக்கிறவங்களாம் இந்த பக்கம் போங்க, சிகப்பாக இருக்கிறவங்களாம் இந்த பக்கம் போங்க, கோர்ட்டு கலைந்தது அப்படின்ட்டு அவர் போயிடுவார். அவர் எங்கேருந்து வந்தாருன்னு எனக்கு தெரியாது, எங்கே போனாருன்னு எனக்கு தெரியாது. இந்த பக்கம் போனது அதுக்கப்புறம் எங்கே போகும் அதுவும் தெரியாது. அங்கே போனதெல்லாம் யார் மேய்க்கிறாங்க அதுவும் தெரியாது. இங்கே போனதை யார் மேய்க்கிறாங்க, எத்தனை வருஷம் அங்கே இருக்கும், அது அங்கேயே இருக்குமா, அங்கே மனிதனாகவே இருக்குமா, ஒன்றும் இல்லாமல் இருக்கும். நமக்கு அப்படி இல்லை. நோண்டி நோண்டி எடுத்து வெளியில் போட்டு அது என்னன்னு பார்த்து அதை உரித்து அதை மேலே பார்த்து கீழே பார்த்து அதை ப்ரூவ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி, அதனால தான் மேன்மைகோள் சைவ நீதின்னு சொல்றோம். பிறப்பு எய்துதலை சிவநெறி எக்காரணம் பற்றியும் கடவுளுக்கு கூறுதல் இல்லை. கடவுள் என்பவன் ஒருவன், அவன் சிவபெருமான், அவனுக்கு அதனால கடவுளுக்கு பிறப்பு இல்லைன்னு சொல்றோம். நம்ம எப்ப கடவுள்னு சொன்னாலும் அது சிவபெருமானைத்தான் குறிக்கும். மற்றதெல்லாம் தெய்வம்னு சொல்லணும். இந்த பெருமாளை பார்த்தா கடவுள் நம்ம சொல்லக்கூடாது, தெய்வம்னு சொல்லணும். பிரம்மாவை பார்த்தா தெய்வம்னு சொல்லணும், உருத்திரனை பார்த்தா தெய்வம்னு சொல்லணும், முருகனை பார்த்தா தெய்வம்னு சொல்லணும், விநாயகரை பார்த்தா தெய்வம்னு சொல்லணும். சிவபெருமான் மட்டுமே. சிவபெருமான் வேற வேற உருவத்துல வர்றதெல்லாம் அது ஓகே. நடராசரை என்ன சொல்றது, தட்சிணாமூர்த்தியை என்ன சொல்றது, இதெல்லாம் சிவபெருமான் தான். சிவபெருமான் மட்டும்தான் கடவுள், மற்றவங்கள்லாம் தெய்வம். அதுல சீனியர் தெய்வம், ஜூனியர் தெய்வம்னு இருக்கும். பிறப்பு எய்துதலை சிவநெறி எக்காரணம் பற்றியும் கடவுளுக்கு கூறுதல் இல்லை. சிவபெருமான் பிறந்தான் என்று யாராவது எழுதுனாங்கன்னா அவங்க லூஸ் என்று அர்த்தம். மென்டல் டிஸார்டர், மென்டலி கரப்டட், இம்மெச்சூர்ட், இன்னாலேஜபிள் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமான் பிறந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டால் அந்த புத்தகத்தை அதுக்கு மேலே நீங்கள் படிக்கவே வேண்டாம். அது ஒரு $1000 கொடுத்து நீங்கள் வாங்கியிருந்தாலும் சிவபெருமான் பிறந்தான் என்று போட்டார். சிவபெருமான குழந்தை வடிவத்தில் வரைகிறதே நமக்கு தவறான கருத்தை சொல்லிடுமோன்னு நாங்களாம் எதிர்க்கிறோம். குழந்தைன்னா அப்புறம் யாரோ அப்பா அம்மான்னு தோணுது. அப்பா அம்மா இருக்கிறதா கற்பனையை பண்ணிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்களாம், ஒரு ஊரில் ஒரு அப்பா இருந்தாராம், அப்புறம் அவருக்கு ஒரு அம்மா இருந்தாங்களாம், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துதான். அந்த குழந்தை தான் சிவபெருமான். சிவபெருமானை விட அவங்க அப்பா அம்மா மூத்தவங்களா? அவங்கள படைச்சது யாரா இருக்கும்? அவங்கள படைத்தல் யாரு, காத்தல் யாரு, ஒடுக்குதல் யாரு, மறைத்தல் யாரு, அருளுதல் யாரு? அப்போ அதுக்கு வேற ஒரு சிவபெருமான் இருக்காரா, பெரிய சிவபெருமான் இருக்காரா, சிவ பெருமான் ஒருத்தர் இருக்காரு. அவரை படைச்சது யாரா இருக்கும்? அவங்க அப்பா அம்மா யாரா இருக்கும்? அவங்க அப்பா அம்மா யாரும் போய்கிட்டே இருக்கும். ஸ்டாப். அனாதி தலைவன் நமக்கு சிவபெருமான். ஆக பிறப்பில் பெருமான் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தமிழ் மொழியில பிறப்பில்னா பிறப்பு இல்லாத, அது பிரித்து எழுதிக்கணும். பிறப்பில் பெருமான்னா பிறக்கும் போதே பெருமான் அப்படி கிடையாது. பிறப்பு இல் பெருமான், இல்லைனா இல்லை. பிறப்பு இல்லாத பெருமான் என போற்றுவது சைவ சமயம் ஒன்றே ஆகும். மற்ற சமயத்தின் குருமார்கள், மற்ற சமயத்தின் தெய்வம், மற்ற சமயத்தின் ஏதோ பேரு, அது எல்லாமே பிறந்தது. பிறக்காத ஒன்றை பற்றி அது சொன்னிச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு வாங்க, நம்ம கம்பேர் பண்ணி படிப்போம். சிவஞான சித்தியார் படிங்க, அதில் அருளந்தி சிவாச்சாரியார், அவர் சகல ஆகம பண்டிதர், எல்லாம் தெரிஞ்சவர். அவர் எல்லாத்தையும் எடுத்து போடுறார். போட்டு உன் சமயம் என்ன சொல்லுதுன்னு அவனுக்கே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அவனுக்கே பல விஷயம் புதுசாக, அப்படியா எங்கள் சமயத்தில் எவ்வளோ சொல்லியிருக்குதா அப்படின்னு அவன் ஆச்சரியமாக கேட்குறான். அதெல்லாம் அவனுக்கு சொல்லி அவனுக்கு புரிய வச்சு அப்புறமா அது ஏன் தவறு அப்படிங்கிறத அவனுக்கு எடுத்து காட்டி அப்போ எது சரி அப்படிங்கிறத மெய்கண்டாருடைய நம்முடைய சிவஞான போதத்தை எடுத்து காட்டி முடிக்கிறார். பொய் காட்டி பொய் அகற்றி, முதல்ல எது தவறுங்கிறத சொல்லி புரிய வச்சு அப்புறமா
மெய்காட்டி. இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் அதான் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னோன்னா அவங்க அந்த எக்ஸ்ரே இசிஜியை எடுத்து அதை நம்ம காமிப்பாங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வெசலில் வந்து உங்களுக்கு பிளாக்கேஜ் இருக்குது, 20% பிளாக் ஆகிருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு புரியுதா, இப்போ இதை வந்து சர்ஜரி பண்ணி தான் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. எக்ஸ்ரேயை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுபோல் முதல்ல பொய் காட்டி பொய் அகற்றி நம்முடைய பெருமான் வந்து பிறப்பில்லாத பெருமான். கடவுளை அணுகும் முறையில் அவரவர் அறிவு நிலைக்கும் அன்பு நிலைக்கும் தக்கபடி பல படி வழிகளை கொண்டிருப்பது சைவ நெறி. இதை நான் ஏற்கனவே சொன்னேன். குழந்தைகளுக்கு ஒரு இது, மிடில் அடல்ட்ஸுக்கு ஒன்று, இளைஞர்களுக்கு ஒன்று, வயதானவர்களுக்கு ஒன்று, அப்படி அந்தந்த வயதில் எந்தெந்த அறிவு வளர்ச்சி இருக்கும்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வழிமுறைகளை இறைவன் வகுத்திருக்கிறாங்க நம்ம சமயத்தில். மற்ற சமயத்தில் அப்படி இல்லை. வச்சா குடுமி, இல்லைன்னா மொட்டை, அப்படி இருக்கு. இன்ன வழியில் சென்றுதான் அடைய வேண்டும் என்ற கட்டாயம் இந்நெறியில் இல்லை. சரியில தான் போகணும், கிரியில தான் போகணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. இன்ன பல சிறப்புகளை உடையதாய், சமயங்களுள் மிக பழமையானதாய், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சமயங்களுள் மிக பழமையானதாய்னு ஐயா சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சைவ சித்தாந்த சுடரில் உங்களுக்கு சார்ட் போட்டு காமிச்சிருக்கோம். என்னுடைய நண்பர் இந்த சார்ட்டை பண்ணி கொடுத்துருக்கிறாரு, நான் அதை எடுத்து காப்பி பண்ணியிருக்கேன். இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலில் ஒன்றுனா தெரியும். இப்போ ரீசெண்டாக உண்டான சமயம் என்னென்னா சீக்கிய மதம். அந்த மதம் வந்து 1469, 1400னா இப்போ ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ தோன்றியது. 1500 தோன்றுச்சுன்னா இப்போ எவ்வளோ, ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியது. அதுக்கு முன்னால் இஸ்லாம் கிபி 570 தோன்றியிருக்கு. அப்போது 1400 ஆண்டுகளா, கிபி 600வது ஆண்டில் வந்திருக்குன்னா இப்போ எவ்வளோ ஆண்டில் இருக்கும், 2000 ஆண்டில் இருக்கும். இப்போ 1400வது ஆண்டில் அது வந்திருக்கு. அதுக்கு முன்னால் கிறிஸ்தவம் இருந்திருக்கு, அதுக்கு முன்னால் கன்ஃபியூசியஸ் இருந்திருக்கு, அதுக்கு முன்னால் பௌத்த மதம் தோன்றியிருக்கு, அதுக்கு முன்னால் சமண மதம் தோன்றியிருக்கு, அதுக்கு முன்னால் ஷிண்டோ மதம் தோன்றியிருக்கு, அதுக்கு முன்னால் நமக்கு அஃபீஷியலாக கிடைச்சிருக்கிற ப்ரூஃப் யூத மதம். அது கிறிஸ்துவுக்கு முன்னாடி 1200 இயர்ஸ். இப்போ கிறிஸ்துவுக்கு அப்புறம் 2000 வருஷம் வந்துட்டோம். இப்போ கிறிஸ்துக்கு பிஃபோர் 1200, 3200 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியது யூத மதம். இந்த லிஸ்ட்டில் சைவ சமயமே இல்லை. ஏன்னா அது 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 அப்பவே தோன்றியது. மற்ற இந்த லிஸ்ட் நம்ம படித்ததில் பல சமயங்கள் இல்லை. இப்போ இருந்தாலும் பிற்காலத்தில் அது அழிந்துவிடும். ஏனென்றால் இது தோன்றியது, அதனால அழியும். நம் சமயம் தோன்றாத சமயம், அது அனாதி சமயம். ஆகையால் இன்று இல்லை, இன்றும் நம் பிள்ளைகள், நம் பேர பிள்ளைகள், நம்முடைய கொள்ளு பேரன்கள், நம்முடைய சாந்தி வரதராஜன் இடுவம்பாளையம் திருப்பூர் சொல்லுவாங்க, கொள்ளு பேரனுக்கு அப்புறம் ஒரு எள்ளு பேரன், அப்புறம் ஒரு பல்லு பேரன் ஏதோ சொல்லுவாங்க. அப்படி எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் இந்த சமயம் இருக்கும் இருக்கும் இருக்கும். இதற்கு ஏதாவது ஒரு அமுக்குதல் தடைகள் வந்தால் திருஞான சம்பந்த பெருமான் மீண்டும் அவதாரம் செய்வார், மெய்கண்டார் மீண்டும் அவதாரம் செய்வார், செய்து இந்த சமயத்தை காத்து நிறுத்துவார்கள். ஆக ஆசிரியர் இங்கே சொல்கிற பாயிண்ட்டு சமயங்களுள் மிக பழமையானதாய்ங்கிறதுக்கு ப்ரூஃப் நம்ம இந்த பாடத்தில் கடைசியாக கொடுத்துருக்கோம். இன்றும் உயிர்ப்பு உள்ள வாழும் சமயமா, இவ்வளோ ஆண்டு ஆயிடுச்சே, மறைஞ்சுதா, இது அழிஞ்சுதா? முந்தா நாள் வந்து சினிமா பார்க்குறோம், நம்ம இப்போ வர்ற சினிமாக்கள் பார்க்குறோம், ஒரு 15 நாள் ஃபுல் 100 கோடி 200 கோடின்னு சொல்கிறான். ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா அதை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. ஆனால் நம்ம அந்த காலம் புன்னகை மன்னன் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்போ நான் அது பார்த்தேன்னு தெரியல, காலேஜில் படிக்கும்போது பார்த்ததுன்னு நினைக்கிறேன். அந்த படங்கள், அதுக்கு முன்னாடி இருக்கிற படங்கள் எல்லாம் நிறைய படங்கள் இருக்குது. 1000ல் ஒருவன் இருக்குது, பாசமலர் இருக்குது, திரிசூலம் இருக்குது, எத்தனையோ படங்கள் இன்னும் அப்படியே மனதில் நிற்கிது. அவங்க பேசுறது, சிரிக்கிறது, பாடுறது எல்லாமே நம்ம மனசில் நிற்கிது. ஏன்? அது போன்றது நம்முடைய சமயம். மற்றதெல்லாம் அப்பப்போ வந்து டான்ஸ் ஆடிட்டு போகிறது. அதனால அது தோன்றும் மறையும், தோன்றும் மறையும், நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்முடையது என்றும் உயிர்ப்பு உள்ளது, என்றும் உள்ளது, என்றும் இருந்தது, என்றும் இருக்கிறது, என்றும் இருக்க போகிற சமயம். அதனால இந்த கப்பலை பிடிச்சிக்கிறது தான் நல்லது. தோணிகளை பிடிச்சி, கட்டமரத்துகளை பிடிச்சி கடலில் கவுந்துட வேண்டாம். அடுத்தது, சைவம் என்னும் சொல் உணர்த்தும் பொருள் என்ன? நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு சந்தேகத்தை ஆசிரியர் தீர்க்கப் போகிறார். சைவம் என்ற சொல்லின் பொருளை திருமூலர் விளக்கியுள்ளார். திருமூலருடைய ரெஃபரன்ஸ் எடுத்து காமிக்கிறாங்க. சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல்னு திருமந்திரத்தில் பாடல் இருக்கு.
சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல். நம்ம சம்பந்தம் வச்சுக்கிறோம்ல, சம்பந்தி சொல்றேன். சம்பந்தி பிறக்கும்போது நமக்கு அவங்க உறவு கிடையாது. இப்போ சம்பந்தம் வச்சுக்கிறதுனால சம்பந்தி. திரு ஞான சம்பந்தர், ஞானத்தோட சம்பந்தம் வச்சதுனால அவருக்கு பேர் ஞான சம்பந்தர் என்று பெயர். ஆக சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆதல். நான் சைவமாகிறேன் என்றால் நான் சிவமாகிறேன் என்ற அர்த்தம். சாப்பாட்டு சைவம் கிடையாது. சிவனுடன் தொடர்புற்று நிற்றல் என்பதுதான் சைவம் என்னும் சொல்லின் பொருள். சிவத்தோட தொடர்புல இருக்கணும். சிவத்தோட நேரடியா எப்படி நம்ம தொடர்புல இருக்கிறது? சிவன் அடியாரோட தொடர்புல, அவர் தான் நடுவுல இருக்கிறார். ஒருத்தர் மணி ஆர்டர் அனுப்புறாரு, ஒருத்தர் மணி ஆர்டர் வாங்கிக்கிறாரு, நடுவுல யார் இருக்கா? போஸ்ட்மேன் இருக்கார். அதுபோல நம்ம சிவத்தோட தொடர்பு கொள்ள வேண்டும். நம்ம இங்க இருக்கிறோம், சிவத்தை நம்ம எங்க பார்க்கறது? அவர் சொல்லற்கு அறியானை, கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது. இப்ப எப்படித்தாயா பார்க்கறது? அதுதான்யா சிவனடியார். அதனால்தான் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் மாணிக்க வாசகர். அதனால்தான் அடியார்க்கும் அடியேன் சிவபெருமானே, தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். அவனாவது அப்படி சொல்லுவானா? எந்த சமயத்தின் தலைவனாவது அப்படி சொல்லுவானா? என்னுடைய பக்தனுக்கு நான் அடிமை என்று சொல்லுவானா? எவனாவது அரகுர சாமிகள் அப்படி சொல்லலாம். சில மேடைகளிலே அரைகுறை தெய்வங்கள் சொல்லலாம். முழு முதற் கடவுள் சொல்கின்றான், நான் என்னுடைய அடிமைக்கு அடிமை என்று சொல்கிறார். எளிமையில் எளிமை. எல்லா உயிர்களும் சிவ சம்பந்தம் உடையவை. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஏன்னா உயிர்கள் ஆயிருக்கு, பிறவி எடுத்திருக்குது. அது எறும்பாக இருந்தாலும் கொசுவாக இருந்தாலும் அதுவும் சிவத்துடன் சம்பந்தம் உடையது. ஏனென்றால் அந்த உடலை கொடுத்தவன் சிவபெருமான். என்னோட உடம்பை கொடுத்த சிவபெருமானுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் சிவன் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன், பெருமாள் கோயிலுக்கு தான் போவேன், நான் ஓம் சக்தி கோயிலுக்கு தான் போவேன், அந்த கோயிலுக்கு தான் போவேன், அந்த கோயிலுக்கு தான். உடலை கொடுத்தது யாரு? இந்த கேள்விக்கு பதில் சொல். காக்கும் கடவுளை கும்பிடணும், காக்குறாரு, அவர் கும்பிடணும். அவர் படைத்தல் கடவுளா? இல்லை, படைத்தல் வேற ஆள் பண்றாரு. படைத்தல் கடவுள் அவர் இஷ்டத்துக்கு படைக்க முடியுமா? இல்லை இல்லை, அவர் சொல்றபடி படைக்கலாம். பேசாம அவரே கும்பிட்டுட்டு போயிடலாமே. எங்க கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், சாட்சிக்காரன் காலில் விழுறதுக்கு பதிலாக சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலாம். சாட்சிக்காரன்கிட்ட போய் அவன் இன்னும் பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவான். அதுவும் கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு யாராவது நடுவர் ஒருத்தட்ட போய் சொன்னீங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்குள்ள சின்னதா இருந்தது இப்போ கையெழுத்து போடுற அளவுக்கு கொண்டு வந்துடுவான். ஆனால் சுந்தரமூர்த்தி சாமிகள் பறவை நாச்சியாருக்கும் அவருக்கு நடுவில் இருந்த பிரச்சனைக்கு சிவபெருமானை தூது அனுப்புகிறார். ஆகையால் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடுவில் இருந்த சண்டைக்கு சுந்தரர் தூது போகிறார். அதுக்கு பெயர் திரு ஊடல் தெருன்னு சொல்லி திருவண்ணாமலையில் இருக்கு. சாமி கோச்சிக்கிட்டு அங்கே இருப்பார், அம்பாள் கோச்சிக்கிட்டு இங்கே இருப்பாங்க. சுந்தரர் இங்கேயும் போய் பேசிட்டு வருவார். ரொம்ப அருமையாக இருக்கும். திருவண்ணாமலை போய் ஒரு 15 நாள் இருந்து இந்த விழாக்களை எல்லாம் பார்க்கணும். பிச்சாடர் வருவார் ஒரு நாள், கடைசி நாள் நினைக்கிறேன். எல்லாம் மாடியிலேருந்து ₹1 தூக்கி அவர் மேலே போடுவாங்க, சிவபெருமான் மேலே போடுவாங்க. சேம். என்ன சொல்கிறது, அறிவில்லாததுன்னு அர்த்தம். அன்றைக்கி அவருக்கு ₹1 போட்டால் நமக்கு அப்படியே நிறைய வரும். அவர் எதை பிச்சை எடுக்க? ஓம் ₹1 பிச்சை எடுக்கிறாரா? உன்கிட்ட ₹1 வாங்கிறதுக்காக அவர் வர்றார். கடவுளே, சைவ சித்தாந்தம் படிக்கணும். சைவ சித்தாந்தம் படிக்காதது, பதி பசு பாசத்தை மக்கள் புரிந்து கொள்ளாமல் அடக்கி வைத்தது, புரிய வைக்கிறதுக்கு ஆசிரியர்கள் இல்லாமல் இருந்தது, பேசுகிறவங்களும் பதி பசு பாசத்தை பற்றி பேசாமல் இருந்ததின் காரணம் இன்று சிவபெருமானுக்கு ₹1 பிச்சை போடுகின்ற அளவுக்கு நம்முடைய அறிவு கீழ்நிலையிலே இருக்கின்றது. சிவபெருமான் யார் என்று தெரிந்தும், அவன் கடவுள்னு தெரிந்தும், அவன் அண்ணாமலையார்னு தெரிந்தும் அவனுக்கு ₹1 பிச்சை போடுறோமே. இப்போ நம்முடைய அறிவு எவ்வளோ தூரம் மறைக்கப்படுது பாருங்க. தீபம் காமிக்கும் போது மட்டும், அது தவிர மற்ற நேரத்துல எல்லாம் அவனை நம்ம பிச்சைக்காரன் மாதிரி வச்சிருக்கோம். அனைவரும் சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டும். சைவ சித்தாந்தம் படிக்கலைன்னா பள்ளிக்கூடத்தில் அட்மிஷனே கொடுக்கக்கூடாது. எல்லா உயிர்களும் சிவ சம்பந்தம் உடையவை. உயிர் தனக்கும் சிவத்திற்கும் உள்ள பிரிவில்லாத தொடர்பை உணர்ந்து மற்ற எல்லா உறவுகளும் பிரிவு வரும். கணவன் மனைவி பிரிவு வரும். அவங்க தாலி கட்டின நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் பிரியாவிட்டாலும் கடைசி நாள் பிரிந்து தானே ஆக வேண்டும். கணவன் இறந்து விட்டாலோ மனைவி இறந்து விட்டாலோ பிரிந்து தானே ஆக வேண்டும். நீங்க என்ன அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா அப்படியே இப்படி இருந்தாலும்
கணவன் போயிட்டாருன்னு மனைவி போறாங்களா? மனைவி போயிட்டாள்னு சொல்லி கணவன் போறாரா? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 2வது திருமணம் பண்ணிக்குவார். குழந்தை இருக்குல்ல, எனக்கு கல்யாணம் வேண்டாம். குழந்தைய வளர்க்கணும்ல, அதுக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு 2வது கல்யாணம் பண்ணிக்குவார். சிவபெருமான் அப்படி கிடையாது. துரைசாமி வேண்டாம், நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தாருன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா? எத்தனையோ தவறுகள், எத்தனையோ குற்றங்கள், எத்தனையோ கோல்மால்கள், எத்தனையோ ஆட்டங்கள், எத்தனையோ அராஜகங்கள் பண்ணினாலும் இன்னும் நம்மை தலைமேல் தாங்குகின்ற பெருமான் நம் தலைவர். அவன் இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு வாய் கூச வேண்டாம். வாயில இரும்பு கம்பியை காய வச்சு உள்ள விடணும். அவனுடன் நமக்கு இருக்கின்ற பிரிவில்லாத தொடர்பு. ஆனந்தராசன் ஐயா எப்படி சொல்றாரு பாருங்க, பிரிவில்லாத தொடர்பு, அதுவும் அனாதி. நம் மீது வைத்திருக்கின்ற கருணையும் அனாதிதான். பிரிவில்லாத தொடர்பை உணர்ந்து, வகுப்பு எடுத்து மட்டும் கிடையாது, உணர்ந்து. நான் இப்போ உங்களுக்கு சொல்றேனே, நான் சொல்றேன், இங்க இருக்கு, இங்க வாங்குறேன், இங்க போகுது, அப்புறம் இந்த கேட்டு வழியா வெளியில வருது, அவ்வளவுதான். நான் எனக்கு ஒண்ணுமே எடுத்துக்கல. நான் அதை உணர்றேனா? சிவபெருமான் தான் பிரிவில்லாத தொடர்புன்றதை நான் உணர்றேனா? உணர்றது இல்லையே. பிரிவில்லாத தொடர்பை உணர்ந்து தான் சிவனது அடிமை என்னும் உண்மையையும் உணர்ந்து, உயிர்கள் என்றும் இறைவனுக்கு அடிமை. ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும், ஆண்டியாக இருந்தாலும், மாடாக இருந்தாலும், கொசுவாக இருந்தாலும், பசுவாக இருந்தாலும், உயிர்கள் என்றும் 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 மோட்சத்திலும் சொர்க்கத்திலும் சாயுச்சியத்திலும் உயிர்கள் இறைவனுக்கு அடிமை. நீ 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்க அப்படின்னு சிவபெருமான் சொன்னாதான் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிறோங்கிறது நம்ம அறிவுக்கு விளங்கும். நீ குப்பை தொட்டியில இருக்க அப்படின்னு சிவபெருமான் சொன்னால்தான் நாம் குப்பை தொட்டியில் இருக்கின்றோம் என்று நமக்கு தெரியும். இப்ப இதுல யார் முதலாளி, யார் தொழிலாளி? சரண்டர் என்று சொல்கின்றோமே, இதுதான் சரணாகதி தத்துவம். சரணடைந்தால் அவனை ஈஸியாக பற்றி விடலாம். தான் சிவனது அடிமை என்னும் உண்மையையும் உணர்ந்து, இதெல்லாம் நம்ம எதுக்கு படிக்கிறோம்? சைவ சித்தாந்தம் எதுக்கு படிக்கிறோம்? நான் சிவனது அடிமை என்பதை உணர்வதற்காக படிக்கிறோம். முனிவர்கள் எல்லாம் ஏன் தவம் இருக்கிறாங்க? நான் சிவனது அடிமை என்பதை உணர்வதற்காக தவம் இருக்கிறாங்க. 4 வேதங்கள் என்ன சொல்லுது? எல்லா உயிர்களும் சிவனுக்கு அடிமைன்னு சொல்லுது. 12 திருமுறைகளும் என்ன சொல்லுது? எல்லா உயிர்களும் சிவனுக்கு என்றும் அடிமைன்னு சொல்லுது. 14 சாத்திர நூல்கள் என்று சொல்கிறது, எல்லா உயிர்களும் இறைவனுக்கு என்றும் அடிமைன்னு சொல்லுது. ஏன் நமக்கு இது ஏற மாட்டேங்குது தலையில? நம்ம இறைவனுக்கு முடிவு பண்றோம். கோயில் கட்டலாமா வேண்டாமா, விளக்கு ஏற்றலாமா வேண்டாமா, ஒரு விளக்கு ஏற்றலாமா வேண்டாமா, தேங்காய் எண்ணெய் விளக்கு ஏற்றலாமா, நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாமா, எள்ளெண்ணெய் விளக்கு ஏற்றலாமா, சனிக்கிழமை இதில் ஏற்று. இந்த மாதம் என்ன மாதம்? ஆவணி பிறந்துச்சு. இந்த மாதம் எந்த சாமி கும்பிடணும்? ஆவணி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போ. போன மாதம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போ. ஆனி, ஆடி, ஆவணி, இப்போ ஆவணியில் இருக்கும். அடுத்து புரட்டாசி என்ன கிழமைன்னு தெரியல, சனிக்கிழமை. புரட்டாசி சனி. கடவுளே காசுனாதான். என்னங்க தினந்தோறும் சைவ சித்தாந்தம் படிக்கிறீங்க? அந்த கையிலே ஐயா ஒரே இடத்துல உட்காந்து ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு ஒரே மாதிரி கிளாஸ் நடத்துறாரு, என்னதான் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா அவங்க மனைவி கிட்ட காதுல போய் சொல்லுங்க, நான் சிவனது அடிமை என்கிறத நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. உடனே அவங்க முகத்துல ஒரு பிரகாசமா வந்து அந்த ஆன்மா முக்தி அடைஞ்சிடும். எல்லாரும் ஆண்கள் எல்லாம் போய் உங்க உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க, அம்மா கிட்ட சொல்லுங்க, சகோதரி கிட்ட சொல்லுங்க. பெண்கள் எல்லாம் உங்களுடைய கணவன், உங்களுடைய சகோதரன், உங்களுடைய தந்தையார், அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியும். நமக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம், நம்ம சொல்றதை வச்சு இன்னொன்று ஞானம் ஆயிடும். நமக்கு தெரியாது. நான் என்ன சைவ சித்தாந்தம்லாம் கரைச்சி குடிச்சிட்டு அவங்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன். எங்கள் ஐயா என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு வேண்டுகோள், அடுத்த மாதமாவது வகுப்புக்கு வருவீங்களான்னு கேட்பாங்க. என்னுடைய ஆசிரியர் அடுத்த மாதமாவது வகுப்புக்கு வருவீங்களான்னு கேட்பாங்க, அடுத்த வகுப்புக்காவது வருவீங்களான்னு கேட்பாங்க. 2014 கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க எனக்கு. கந்தசாமி பேர் இல்லைன்னா மறந்துடுவேனா, நன்றி மறந்தவன் அப்படிங்கிறதுனால டேட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது டேட் போட்டு கொடுத்த ஒரு நூலை கூட 10 ஆண்டுகள் பிரிக்காமல் லைப்ரரியில் வச்சுருக்கேன். என்னைய நரகத்தில் போட்டால் பத்தாது,
வெந்நீரில் போட்டால் பத்தாது, எண்ணெய் சட்டியில் போடணும். நானே கேட்டு வாங்கிக்குவேன், எனக்கு இதை விட கொடுமையான தண்டனை ஏதாவது இருந்தால் கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி. நம்முடைய நோக்கம் என்ன சொல்லுது? அவனை சார்வதே சிவநெறியில் பெறத்தக்க மிக உயர்ந்த நலமாகும். இந்த உலகத்தில் எதையாவது பெருசாக அச்சீவ் பண்ணணும்னா என்னன்னா, சிவனடியாராகி சிவநெறியை வாழ்ந்து பதி பசு பாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை நெறி. இந்த அளவிலே பாடத்தை முடிக்கலாம், டைம் இருக்கு. இன்னும் 2 கேள்விகள் பார்த்துடலாம். இப்போ முதல்ல முதல்ல சமயங்கள் பற்றி பார்த்தோம். அதில் அப்புறம் இறங்கி வந்து சைவ சமயத்தை பற்றி பார்த்தோம். இப்போ சைவ சித்தாந்தத்தை பற்றி சில கேள்விகள் கேட்குறாரு மாணவர். சைவ சமயத்தின் தத்துவ கொள்கையே சைவ சித்தாந்தம் என்கிறீர்கள். அப்போ தத்துவ கொள்கைனா என்ன? தத்துவ கொள்கைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு மாணவர். தத்துவம் என்பதற்கு உண்மை என்பது பொருள். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, இதெல்லாம் தமிழ் பொருள்கள். தத்துவம் என்பதற்கு 36 தத்துவம் அப்படின்னா 36 உண்மையா ஐயா அப்படின்னு கேட்காதீங்க, அதை அப்போ படிப்போம். தத்துவம் என்பதற்கு உண்மை என்று பொருள். எனவே பொருள்களின் உண்மை நிலையை தர்க்க முறையால் ஆராய்தலே, லாஜிக்கல் ஆராய்ஞ்சு சயின்டிஃபிக்காக போட்டு, இப்போ நீர் இருக்கு, வாட்டரை நம்ம லேபில் வச்சு பிரித்தோம் அப்படின்னா H2O அப்படின்னு சொல்கிறோம். H2O அதாவது ஹைட்ரஜன் 2 மடங்கும் 1 மடங்கு ஆக்சிஜனும் வரும் அந்த நீரை பிரித்தோன்னா. அதே போல் 2 மடங்கு ஹைட்ரஜனையும் 1 மடங்கு ஆக்சிஜனையும் அந்த கேஸ் 2ஐயும் சேர்த்தோன்னா கீழே தண்ணீராக வடியும். இதெல்லாம் நம்ம லேபில் செஞ்சு பார்த்துருக்கோம், கெமிஸ்ட்ரி லேபில். ஸோ H2 + O = H2O வாட்டர். ஹைட்ரஜன் 2 times, ஆக்சிஜன் 1 time = வாட்டர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதுபோல் இது எல்லாமே ப்ரூவ் பண்ணுறது. அப்போது ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்தா வாட்டர், அப்படியே ரிவர்ஸ் பண்ணாலும் இப்போ வாட்டரை 2ஆக பிரித்தால் ஹைட்ரஜன் 2 times கிடைக்கும், 1 மடங்கு ஆக்சிஜன் கிடைக்கும். எந்த லேபில், எந்த நாட்டில், எப்போ எவன் பண்ணாலும் கிடைக்கும். இது மாறாதது. அதுபோல் நம்முடைய சமயம். இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. பதி பசு பாசம் அனாதி. இதுதான் நமக்கு இருக்கிற அடிப்படை ஃபார்முலா. ஆக எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு சந்தேகத்தை கேட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்டு அப்படி ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு ஒரு பதிலை கொடுத்து அதுக்கு ஒரு காரணத்தை கொடுத்து அதனால என்ன வருதுன்னு காரியத்தை கொடுத்து அப்போ இங்கே எப்படி சொன்னோன்னா அங்கே போய் மேட்ச் ஆகாதே அப்படின்னு அதை பார்த்து அப்புறம் அதுக்கு இதை பார்த்து இதுக்கு அதை பார்த்து இதெல்லாம் நம்ம இப்படி நான் பெருசாக சொல்கிறேன். அருளாளர்கள் ஜஸ்ட் லைக் தட் சொல்லுவாங்க. திருஞான சம்பந்த பெருமான் காளகஸ்தியில் நின்றுக்கிட்டு கைலாயத்தில் என்ன நடக்குதுன்னு எழுதுறாரு. கைலாயத்தில் என்ன நடக்குது, அங்கே பாருங்க அங்கே ஒரு யானை இருக்கு. அந்த யானையை ஒரு பாம்பு கடிச்சு அப்படியே உள்ள முழுங்குது. யானை வேணா பாம்பை முழுங்கலாம், பாம்பு யானையை முழுங்குமா? அப்படி நடக்குது அங்கே கைலாயத்தில். அதை பார்த்து இங்கே எழுதுறாரு, டாக்குமெண்ட் பண்றாரு. ராமேஸ்வரம் போறாரு, அங்கே இலங்கையில் என்ன திருக்கேதீஸ்வரம் கோணேஸ்வரத்தில் என்ன நடக்குதுங்கிறத இங்கே எழுதுறாரு. அந்த ஆற்றுல தண்ணி போய்கிட்டு இருக்கு, அந்த மரத்தோட இலைகள் எல்லாம் அந்த ஆற்று தண்ணியில் அப்படியே சலன்னு ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கையை பார்த்து எழுதிக்கிட்டு இருக்காரு. அவங்களால மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க முடியும். கடவுள் இல்லைன்னு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்கவனுக்கு என்ன தெரியும்? நானும் இல்லை, எங்கள் அப்பனும் இல்லை, எனக்கு உயிரும் இல்லை, எனக்கு உடலும் இல்லை, எனக்கு பிறவியும் இல்லை, எனக்கு இன்பமும் இல்லை, எனக்கு துன்பமும் இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இல்லை தான். இல்லை. தத்துவம் என்பது உண்மை. தருக்க முறையால் ஆராய்தலே தத்துவ ஆராய்ச்சி. சைவ சித்தாந்தம் உள்ளனவாகிய பொருள்கள் அனைத்தையும் பதி பசு பாசம் என்ற 3 வகையில் அடக்கி கூறும். இது என்றும் உள்ள பொருள்கள். அம்முப்பொருள்களின் உண்மை நிலையை அளவை முறையால் ஆராய்ந்து, சும்மா கெஸ் பண்ணி கிடையாது. 1 + 1 = 2, 2 - 1 = 1, 1 + 2 = 3, 3 - 1 = 2. எந்த வகையில் பரட்டி போட்டாலும், கீழேருந்து மேலே பார்த்தாலும், மேலேருந்து கீழே பார்த்தாலும், இடதுலேருந்து வலது பார்த்தாலும், இந்த சமயத்தை எந்த வகையில் நீங்கள் கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்கும் பதில் கொண்டிருக்கின்ற சமயம் நம் சமயம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச முடிவுகளே சைவ சமயத்தின் தத்துவ கொள்கைகளாக அமைந்துள்ளன. அப்படி முடிவு பண்ணியாச்சு,
எத்தனையோ பேர் உங்கள் தாத்தா உங்கள் பாட்டனெல்லாம் பார்த்துட்டு அவரும் ஆர்கியூ பண்ணிட்டு அதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே கொஞ்ச நாள் ஆராய்ச்சி பண்ணி கடைசியாக இது சரிதான் சாமி அப்படின்னு ஒத்துக்கிட்டார். அதனால் மகன் பேரன் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சைவ சித்தாந்தம் என்பதில் உள்ள சித்தாந்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன? சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் சித்தாந்த விளக்கம்னு சொல்கிறோமே, சைவத்தை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். சைவம்னா சாப்பாட்டு சைவம்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இல்லை. சைவம்னா சிவனோடு சம்பந்தப்படுது. சிவனோடு சம்பந்தமாக இருக்கிறவனு தானே நம்ம சம்பந்தம் வைக்கிறோம். அது சைவம். அதுபோல் சித்தாந்தம்ங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை முடிந்த முடிவு அப்படிங்கிறது அதோடைய பொருள். முடிவில் நன்றாக ஆராய்ந்து பார்த்து கொள்ளப்படும் முடிவே முடிவான முடிவாகும். அது மாறி போதல் இல்லை, மாறாது. அதுவே நிலையான முடிவாகி விளங்கும். இப்போ திருமூலர் சொல்லியிருக்கிறாரு, இத்தனை ஆண்டுகள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, பதி பசு பாசம் என பகர் மூன்றில். இது எப்போ சொன்னது? 5000 வருஷத்துக்கு முன்னாடி. மெய்கண்டார் எப்போ சொன்னார்? 13ஆம் நூற்றாண்டில் சொன்னார், பதி பசு பாசம். அதுக்கப்புறம் இப்போ ஆனந்தராசன் ஐயா எப்போ சொல்கிறாங்க? இப்போ சொல்கிறாங்க 21ஆவது நூற்றாண்டில் சொல்கிறாங்க, பதி பசு பாசம். என்றும் மாறலையே. திருமூலர் அப்படி சொல்லி, மெய்கண்டார் இப்படி சொல்லி, அப்படி இல்லையே. திருமுறைகள் எல்லாம் 27 ஆசிரியர்களும் எதை சொல்கிறாங்க? மாணிக்க வாசகர் எதை சொல்கிறாரு? இதைத்தான் சொல்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரும் இதைத்தான் சொல்கிறார். அவர் பாட்டு வேற மாதிரி இருக்கும், கருத்து இதைத்தான் சொல்கிறார். ஆக என்றும் மாறாத ஒரு கருத்தை நாம் சித்தாந்தம் என்று சொல்கின்றோம். அது சிவனுடன் சம்பந்தப்பட்ட சித்தாந்தத்தை நாம் சைவ சித்தாந்தம் என்று சொல்கின்றோம். சித்தாந்தம்ங்கிறது முடிந்த முடிவு. உங்கள் தாத்தா அவங்க தாத்தா அவங்க தாத்தாவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாரும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் இது. ஒரு லேண்டில் போயிட்டு ஏதாவது பையன் பேரன் வந்து புதுசாக ஏதாவது போட்டான், சும்மா இருப்பா எல்லாம் உங்கள் தாத்தா கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னு பத்திரத்தை தூக்கி போடுறது போல, நம் சமயத்திலே நம்மளை விட பெரிய அறிவாளிகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. சிவபெருமானே கையெழுத்து போட்ட சமயம் இந்த சமயம், வேற எந்த சமயத்துக்கும் போடல. அந்த சமய நூல்களை படிக்கும்போது நமக்கு அவைகளில் சொல்லப்பட்டவையே உண்மை என்பது போல தோன்றும். பின்பு அவைகளுக்கு மேற்பட்ட நூல்களை காணும்போது முற்கண்டவை பொருந்தாதவை என்பது விளங்கும். ஆயின் சைவ சித்தாந்த நூல்களை ஓதி உணரும் உண்மைகள் அவ்வாறு மாறி போதல் இன்றி எக்காலத்தும் நிலை பெற்று நிற்கும். அது பற்றியே சைவ சமயத்தின் உண்மைகள் முடிந்த முடிவாகி விளங்குவன என்ற பொருளில் சித்தாந்தம் என்று சொல்லப்படுகின்றன. வேற எதையாவது நீங்க இப்போ ஆதிசங்கரர் அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார். ஆதிசங்கரர் சொல்றதை நீங்க படிங்க. அவர் சொல்லியிருப்பாரு, இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தூ அப்படின்னு துப்புனாரு, அதிலிருந்து வந்த அந்த எச்சி துகள்கள் தான் உயிர்கள் எல்லாம். சும்மா சொல்றேன், தவறா ஆதிசங்கரர்னு சொல்ல வேண்டாம், பொதுவா சொல்றேன். இப்படி ஒரு சமயம் இருக்கு. இன்னொன்னு அப்படின்னு சொன்னாரு, அந்த மூச்சு காத்துல இருந்து வந்ததெல்லாம் உயிர்கள். ஏப்பா உயிர்கள் எல்லாம் இப்படி இருக்குதே, சிவபெருமான் மாதிரி இல்லையே. அதான் வெளிக்காத்து தானே, வெளிக்காத்து அசுத்த காத்து தானே. அதனால அசுத்த காத்து தான் வந்து அசுத்தமான உயிர்களாக வந்திருக்கு. கடவுள் எந்த கடவுளாவது இப்படி படைப்பானா? சரி, உங்க கடவுள் அப்படி படைச்சதாவே வச்சுக்க. உன்னுடைய அசுத்தத்தை, அவனுடைய அசுத்தத்தை நீ என்று சொல்கின்றவன் கடவுளா, தன்னுடைய சச்சிதானந்தத்தை உனக்கு தருகிறேன் என்று கூப்பிடுகிறவன் கடவுள்? என்னுடைய பேரானந்தத்தை, என்னுடைய பேரறிவை, என்னுடைய பேராற்றலை நான் உனக்கு தருகிறேன், நீ அதற்கு சொந்தக்காரன், உனக்கு அது தெரியவில்லை, வா 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 என்று சொல்கின்றவன் கடவுளா? நான் துப்பினேன் அதிலிருந்து நீ வந்தாய், நான் சுன்றேன் நீ வந்தாய், நான் பாஸ் பண்ணினேன் அதிலிருந்து நீ வந்தாய் என்று சொன்னால் அவன் கடவுளா? நம்ம பிறப்பையே இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. நம் தலைவன் நம்ம எங்க வச்சிருக்காரு தெரியுமா? தலை மேல வச்சிருக்காரு. அதனாலதான் நம்ம அவரை பார்க்கும்போது நம்ம தலைக்கு கை போயிடும். ஏன்? உன் தலையில என்னைய வச்சிருக்கிற சாமி, என்னால் அறியா பதம் தந்தாய், யான் அது அறியாதே கேட்டேன், உன்னால் ஒன்றும் குறையில்லை, என் தோல் முக்கன் எம்மானி. இப்படிப்பட்ட சமயம் நம் சமயம், இப்படிப்பட்ட தலைவன் நம் தலைவன். நான் யாருக்கு கழுத்தை நீட்டி இருக்கிறேன்? என்னுடைய மாங்கல்யம் யாரு அணிவித்தது? சிவபெருமான் அணிவித்தது. நான் ஏந்துகின்ற மாங்கல்யம் சிவபெருமானோடது. இதை விட பெருமை எனக்கு என்ன வேண்டும்? மாங்கல்யம்னா உத்தராத்ம சொல்றேன்.
சிவபெருமானோடது. நான் அணிகின்ற திருநீர் அவனோடது. நான் பாடுகின்ற பஞ்சபுராணம் அவனோடது. நான் படிக்கின்ற பதி பசு பாசம் அவனோடது. நான் சொல்லுகின்ற நமச்சிவாயம் அவன். இதை விட வேற என்ன உரிமையை அவன் நமக்கு தரணும்? என் சொத்தெல்லாம் உனக்கு சொந்தம், கைலாயத்தை பாதியா பிரிச்சு உனக்கு ஒரு பாதி தர்றேன்னு சொல்லணுமா? நாம் யார்? நம் நிலை என்ன? நம் தலைவன் யார்? அவன் நிலை என்ன? அவன் நம் மீது கருணை கொண்டான், கொண்டிருக்கின்றான், கொண்டிருப்பான், மாறா கருணை கொண்டவன். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சிவபெருமானை இன்னும் வணங்காமல் உலக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு எப்போவாவது சிவராத்திரிக்கோ இல்லை பிரதோஷத்துக்கோ இல்லை ஏதாவது பிரச்சனை வரும்போதோ இல்லை ஏதாவது ஜோசியர் சொல்லும்போதோ சிவனுக்கு போனோம் அப்படின்னா இது சிவனுக்கு நாம் செய்கின்ற பெருமையா, சிவனுக்கு நாம் செய்கின்ற துரோகமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம்.